உலகமெங்கு வாழ்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் ஆனந்தமும் கொள்கிறோம். இன்றைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியா அல்லது தவறா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக பேச போகிறாங்க. இருந்து கேட்டு நீங்கள் ரசிக்கணும். இப்பொழுது முறையாக பட்டிமன்றம் தொடங்குகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த அரங்கத்தில் ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கு. அது இன்றைக்கெல்லாம் இவ்வளவு சீரியல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக ஒரு பொது நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிறக்க வந்திருக்கீங்கன்னா இன்னும் சுதந்திரம் பெற்றதில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது என்பதை பெண்கள் நிரூபிச்சிருக்கீங்க. அதனால் அருப்புக்கோட்டை மக்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நன்றி சொல்லணும். அடிக்கடி இந்த பேச்சாளர்கள் எல்லா பாயிண்ட்டும் பேசுவாங்க. ஒரு மணி நேரம் பேசுவாங்க, விட்டால் 1.5 மணி நேரம் கூட பேசுவாங்க, தலைப்பு மறந்து போயிடுவாங்க. அதுக்காக எங்கள் தொலைக்காட்சியில் நாங்கள் அழகாக எல்லா பக்கமும் தலைப்பு எழுதி போட்டுட்டோம், அவங்களுக்கு மறக்காமல் இருக்கின்றதுக்காக. சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியா தவறா, சரியான முறையில் இளைஞர் போய்கிட்டு இருக்காங்களா, அவங்கள சரியாக நெறியாக வழிப்படுத்தி கொண்டு வராங்களான்றது விஷயம். நிறைய இடத்துல பாருங்கள், அப்படி டூ வீலரில் போகும்போது ஒரு பெரிய வாழை வச்சு அப்படி ரோட்டில் இழுத்துக்கிட்டே போகிறான். ஃபஸ்ட்டே அப்படின்னு ஒன்று வச்சு மேலே ஏறி டாப்பில் விழுந்து அவனும் 10 பேரை காலி பண்ணணும், அவனும் காலி ஆகிட்டு போகிறது. ஒரு கதாநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன், விழுப்புரத்தில் பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 60 அடி உயரத்தில் கட்ட விட்டுக்கு மேலேருந்து பால் ஊற்றுறோம்னு அங்கேயே சொத்துன்னு விழுந்து அந்த பால் அவனுக்கே ஊற்றுச்சு மிச்சம். இதெல்லாம் இளைஞர்களுக்கு சரியான வழியா? இப்படி இருந்தால் இவங்களை நம்பி நம்ம பிற்காலத்தில் எப்படி உத்தம் சிங் பாருங்கள், அமிர்தரசில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல எவ்வளோ மக்கள் அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நிற்கிறப்ப ஒரு காட்டு மிராண்டித்தனமாக எல்லாரும் சுடும்போது 400க்கும் மேற்பட்டவர் இறந்தாங்க, 1000 பேருக்கு மேலே காயமுற்றார்கள். அது எதுவுமே வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு அரங்கமாக இருக்கும். 1400 தடவை குண்டுகள் முழங்கி எத்தனையோ பேர் இறந்து. ஆனால் அதில் ஒரு இளைஞன் சின்ன வயசு இருக்கும், 17 வயசு நினைக்கிறேன். அந்த உத்தம் சிங் அதே அந்த மைக்கேல் டயர்ன்ற லண்டன் போயிட்டான். லண்டனுக்கு மறுபடியும் ஜெர்மனி வழியாக போய் அவனை வாட்ச் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அரசு. பாருங்கள், ஒரு இளைஞன் சின்ன வயசில் அந்த இளைஞன் மறுபடியும் அவன் லண்டன் நோக்கிய போய் இங்கிலாந்தில் அந்த மைக்கேல் டயர் எங்கே இருக்கான்னு பார்த்து அங்கங்கே சின்ன சின்ன வேலையில் பார்த்து காசு சேர்த்து ஒரு துப்பாக்கி வாங்கி அதே டயரை அங்கே சுடுறாங்க. எதுன்னு சொன்னேன்னா, என் மக்கள் சம்மந்தம் இல்லாமல் இப்படி தீக்கிரை ஆயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த நினைப்பில் இப்படி இளைஞர் இருந்திருக்காங்க. அதனால் உத்தம் சிங்கெலாம் நிறைய வரலாறுல மறந்துடும். சுதந்திரம்னா காந்தியை மட்டும் அடையாளப்படுத்தாமல் அதற்கு பின்னாடி நிறையா பகத்சிங்கை சொல்லணும், நேதாஜி அவர்கள் சொல்லணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த பட்டிமன்றம் ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் நீங்கள் நிறையா விஷயங்களை கேட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான நிகழ்வாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது பேச்சாளர் பெருமக்களை ஒரு சின்ன அறிமுகம். சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியா தவறா என்பதில் சரிதான் என்று பேசுறதுக்கு 2 பேச்சாளர்கள் பருக்கு முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களை பார்த்தாதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பார்க்குறீங்க, ஒரு சிலர் ரசிக்க உட்காந்துருக்கீங்க, சிலர் யோசிக்கிறீங்க, இது வட்டி மன்றம் பேசி நம்ம கேட்டு நம்ம தலையெழுத்து அப்படின்ற டைப்லையும் சிலர் இருக்கீங்க. சிலர் அப்படித்தான் இருக்கும் கூட. ஆனால் உங்களுடைய ரசனை பார்க்கும்போது பெரிய வெள்ளம் அதை விட அமைதியாக ரசிக்கிறது. இதெல்லாம் ஒரு பட்டிமன்றத்துக்கு தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து அதுக்கு ஒரு மேடை, அதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா இவர்கள் தான் சரியான தமிழர். ஏன்னா மாடு கூட தன்னுடைய தாயை அம்மாண்டு கூப்பிடுது, மனுஷன் மம்மிங்கிறான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் வேணும் கண்டிப்பாக. அப்படிலாம் பார்க்கும்போது சுதந்திர இந்தியாவில் சரியாகத்தான் நம்ம இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு இதெல்லாம் குட்டி குட்டி அடையாளங்கள். இல்லை நாளை மன்னர்கள் என்பது தவறு தான் இப்படி இருக்காங்களே. இன்னொரு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இந்த 2 ஆண்டு காலத்தில் மட்டும் 4500 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இளைஞரிடம் சேர்ந்திருக்கு. அப்படின்னா எத்தனை இளைஞர்கள் அதை பாதிக்கும்? ஆக சரியாக இல்லை, தவறான வழியில் தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்கிறதுக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்காங்க. யாரோ பேசுகிறாங்க, எதோ நடக்குது போலங்க, நம்மளுக்கு 1 மணி நேரம் கழித்து நம்மளை பிரியாணி போட்டு அனுப்பி விட்ருவாங்கன்னு சொல்லி அப்படி இருக்கு. அவங்க யோசிக்கிறாங்க, உத்தம் சிங்க நம்ம சொல்லாமல் இருந்தோம், இவன் சொல்லிட்டானே. இதுதான் அவங்களுக்குள்ளேயே குழப்பங்கள் வர்றது. பகத்சிங்க ஒன்று பாயிண்ட் வச்சுருந்தேன், 3வது பாயிண்ட்டு இது. அங்கேருந்து நடுவர் 300 எல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய
அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு பயம். அவங்க நீங்கள் நினைக்கலாம் பட்டிமன்றம் தான் சிந்திக்கிறாங்களான்னு, அக்காலாம் சிந்திப்பான். நாகர்களுக்கு பஸ்ஸு 9 மணியோட முடியுதான், இவன் இப்போ தான் உத்தம் சிங் எழுத்துட்டு வந்திருக்கான், இன்னும் 40 பேரை கொண்டு வந்து சேர்க்கங்களும் நம்ம என்ன ஆக போகிறோமோ, கடைசி பஸ்ஸை விட போகிறோம். கண்டிப்பாக நல்லபடியாக பேசுங்க. இப்படி ஒரு ரசிகர்கள் நான் 50 பட்டிமன்ற வசந்த் தொலைக்காட்சியில் சரியான ரசிகர்கள்ட்ட இன்றைக்கி தான் உட்கார்ந்துருக்கின்றது எனக்கு இன்னும் சந்தோஷம். இந்த மேடையில் வந்து விருது பெற்ற அத்தனை சாதனையாளருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ உழைத்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தால் தான் உண்டு. அதனால் அது வந்து ஏதோ விருது வாங்கினாங்க, சின்ன சீல்டாக இருக்கும், சால்வை போகிறதுல என்ன நினைக்க, அதில் தான் உங்களுடைய 10 வருஷம் 15 வருஷம் உழைப்பு இருக்குது. எப்பவுமே உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துபவர்கள். உற்சாகப்படுத்தினா மட்டும்தான் முடியும். பார்த்தீங்களா, பழுதுக்கும் போட்டி நடக்குது, 120 வெயிட் ஒருத்தன் தூக்குறான், ஆடியன்ஸ் பூரா அந்த இடத்துல 2000 பேர் ஆடிட்டு வருது, நம்ம கை தட்டுறாங்க. 120 கிலோமீட்டர் அவனுக்கு சாதாரணமாக அப்படி தூக்கி தலைக்கு மேலே போகிறேன் சார். என்ன காரணம்? 2000 பேர் கை தட்டினதுனால 120 கிலோ அவனுக்கு சாதாரணமாக தெரிஞ்சு. அடுத்த நாள் மார்க்கெட்டில் 4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு தூக்க முடியல, ஷேராட்டோவுக்கு வெயிட் பண்ணுறேன். என்ன காரணம்? அன்னைக்கு கைதட்டு உற்சாகப்படுத்த ஆள் இருந்ததனால் அந்த 120 கிலோ அவனுக்கு ஈஸியாக இருந்தது. பெண்களை பாருங்கள், 2 இது என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, வாங்க வண்டி எடுத்துட்டு அப்படின்னு 2 கிலோ கத்திரிக்காய். அதே நேரத்தில் 4 கிலோவில் நகை வாங்கி போடுங்க, அது வாட்டுக்கு போகணும். ஒன்றும் அப்படி ஒன்றும் கனமாக தெரியலை. அப்படி பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் சரியாக இருக்கும். அதனால் சரியான முறையில் தான் இளைஞர்கள் செல்கிறார்கள் என்பது, மன்னர்கள் என்பதெல்லாம் நிதர்சனமானது, சரியானது தான் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு 2 பேர். அவங்கெல்லாம் நிறையா நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. பட்டிமன்றம் எந்த யூடியூப்பை திறந்தா வர்றாங்க, இன்ஸ்டாகிராமை திறந்தா வர்றாங்க, அன்றைக்கி வீட்டுக்கு கதை திறக்கிற அங்கேயும் வராங்க. என்ன சார் நல்லா இருக்கீங்களா? அப்படி நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய உங்கள் பகுதியை சேர்ந்தவங்க கோயில்பட்டிக்கு பெருமை சேர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களிலும், அதோடு இல்லாமல் ஜல்லிக்கட்டு இது வரைக்கும் 1300 வருஷமாக நடக்குது. நிரம்ப ஆண்கள் தான் அதனுடைய வர்ணனையாளர் இருப்பாங்க. மாயாண்டி காலம் வருது, செல்லக்கன் காலம் வருது, அடக்கிறவங்க அண்டா குண்டாண்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார். முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்கு உரியவர் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் அந்த அணிக்கு பெருமை சேர்க்கிறார்கள். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், எங்கே யாராக இருக்காங்க தெரியுமா? கடல மிட்டாய் இருக்காங்க, மாம்பழம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேலம் அவங்க ஊர், கோயில்பட்டினா கடல மிட்டாய். நான் அவங்க வேறு ஒரு துணியில் என்ன இது வியாபாரம் பார்த்த மாதிரி கடல மிட்டாய் சொல்கிறோம். அதே போல் அடுத்து வரப்போகிறவங்க இந்தியாவுடைய கடைக்கோடி கன்னியாகுமரி. அலை அடிச்சிச்சுன்னா அவங்க வீட்டில் தான் அடிக்கும். இந்த மாதிரிலாம் காலையில் இப்போ அடுப்பு பொங்குறதுக்கெல்லாம் அப்படியே சட்டியை மட்டும் வச்சா போதும் தண்ணி உள்ளே வந்து விழும். அந்த கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. நிரம்ப அந்த பாசை அழகாக இருக்கும். கன்னியாகுமரி வார்த்தைகள் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். பக்கத்தில் சங்கரங்கோயில் வித்தியாசப்படும், இங்கிட்டு திருநெல்வேலி வித்தியாசப்படும். இந்த மொழிகள்லாம் ஒரே இடத்துல கேட்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வகையில் கன்னியாகுமரியிலேருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நல்ல பாட்டு மன்றம், பட்டிமன்றம், நிரம்ப மேடைகளில் பேசி பாடி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு பேச்சாளர் சித்ரா அவர்களுக்கு நீங்கள் உற்சாகமான கரவசம். ஏதோ சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சேன். ஒவ்வொரு ஆளுக்கும் சித்ரா அவர்கள்லாம் பேசாத மேடை கிடையாது. போன வாரம் தூக்கு மேடையோட 10 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஆழத்தை தான் பார்க்கணும். அதனால் அப்புறம் போயிட்டு அவங்க பேச்சை கேட்க முடியாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுறக்கூடாது. இவர்கள் இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியானது தான் என்று பேசுகிறது. அப்படி எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி அந்த ஈசிஆர் ரோட்டில் சனி ஞாயிறு பாருங்கள், மனுஷன் போக முடியுமா? அப்படி ஏதோ அந்த வண்டியில் வேகத்தை பார்த்து போட்டுறான், இப்படி போகிறான், டம்முன்னு அடித்து அரை மணி நேரத்தில் செய்தி வருது. வீலிங் பண்ணிவிட்டு கீழே விழுந்து வீல் கத்துறானே சார். அவங்க அப்பா சாதாரண ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் லோனில் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா அந்த வீடே குடும்பமே நீ வந்தாண்டா படித்து எங்கள் குடும்பத்தை காப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இப்படி அற்பமாக முடிஞ்சிடானே, இது எப்படி சார் சரியாக இருக்கும்? தவறு தான் என்று பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் பிறந்த ஊர்லேருந்து வராங்க. அழகாக பாடுவார்கள், இனிமையாக நீங்கள் கேட்கலாம், இனிமையாக பேசுவாங்க. தமிழும் கவிதையும் பொங்கி வழுதியக்கூடிய அருமையான ஒரு பேச்சாளர். நாகர்கோவிலை சேர்ந்த மலர்விழி அவர்களுக்கு அதே நேரத்தில் இவர்களாக இந்த பகுதினா அவர் கொங்கு பகுதியும் தாண்டி முக்கணியில் ஒன்றாகிய மாங்கனிக்கு பெயர் பெற்ற சேலம் மாநகரம் தன்னுடைய கடுமையான உழைப்பினால் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து பள்ளிக்கூடத்தில் 15 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்துவிட்டு அதே பள்ளிக்கு முதல்வராக இன்று 3 ஆண்டுகள் முதல்வராக இருக்கிறார். அந்த பகுதியில் நிறையா பட்டிமன்றங்களாக நடத்தி அவரே நடுவராகவும் இருந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்த பேச்சாளர்,
ஆசிரியர், முதல்வர், பல்வேறு பன்முகம் கொண்ட தங்கத்துறை அவர்களுக்கு நீங்கள் கரகோஷம் கொடுத்து வாழ்த்திருங்க. எல்லாரும் அறிமுகப்படுத்தாச்சு. நல்லா ரசிக்கணும் சார். வாழ்க்கையில் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது, நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவே நாளைக்கு இல்லை என்றெல்லாம் முன்னோர்கள் சொன்னது. இப்போ என்ன தெரியுமா, நைட்டில் இருந்தவே காலையில் இல்லை. சரிங்களா? நீங்கள் யாரும் தட்டாட்டியும் பரவாயில்ல, நாங்களே தட்டிக்கிறோம், உங்களை சிரமப்படுத்த மாட்டோம். இந்த ரசனை வந்து ரொம்ப முக்கியம் சார். யாரெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரசிக்க பழகிறானோ, ரசனையோடு வாழ்கிறானோ, அவனுக்கு நோய் நொடிகள் குறைவு சார். அவன் மித்த ஆட்களை விட அவனுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம் சொல்லி உளவியல் ரீதியாக மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதனால் நீங்களாம் பிழைக்க தெரிந்தவர்கள். யாரெல்லாம் சிரிக்க தெரிந்தவர்களோ அவர்களெல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள். பார்த்தீங்களா? சொல்லுவானே, நான் எதுனா டாக்டர்கிட்ட போக மாட்டேயா, என்ன நோய் வந்தாலும். ஏன் போயிடக்கூடாதுன்னு தான் அப்படி ஆயிடுச்சு. அதனால் உங்கள் நோயை நீங்களே குறைப்பதற்கு சரியான இடம் இந்த இடம் என்பதை சொல்லி, சுதந்திர தினம், சுதந்திரத்தில் நிறையா விஷயம் சொல்லுவோம், விதவிதமாக சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏதாவது ஒரு கேளிக்கை நடக்கும். பார்த்தீங்களா? போன வருஷம் ஒரு ஆள் கொடியேற்றணும்னு சொல்லி ஃபோன் பேசிக்கிட்டே கொடியேற்றினார். அது ஒரு அவமரியாதை. இது கூட பரவாயில்ல, ஒரு ஆள் தலைகளை கொடியேற்றினார், மேலே பச்சை கலர் வச்சு ஏற்றினார். இதெல்லாம் போக கொடி வாங்க போனவன் சுதந்திர அன்னைக்கு காலைல 10 மணிக்கு போனவன் 12-1 மணி வரைக்கும் அந்த கடைக்குள்ளேயே சுற்றுறான். கடைக்காரன் சொன்னார், எப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதாவது ஒரு கொடி எடுத்துகிட்டு போ. இல்லைண்ணே, வேறு டிசைன் இல்லையா, எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கனே அப்படின்னு இருக்கான். அவன் என்ன நினச்சிருக்கான், வருஷம் டிசைன் மாற்றி வாங்கிக்கொள்ளணும்னு நினச்சிருக்கான். இப்படி ஆளும் நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கார். ரொம்ப நாள் அதை தேட்டரில் வந்து தேசிய கீதம் போட்டாங்க சரிமா. ஒரு சில 2-3 நாள், 5 மாதம் ஓடிச்சு. படம் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் போடுறது ஒரு நல்ல ஒரு அழகான முறையாக இருந்தது. அதெல்லாம் ஏன் எடுத்தாங்கன்னா, அதுக்கும் சிலருக்கு புரியலை. தேசிய கீதம் போட்டோன்னு ஒருத்தன் பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்கான், நல்ல பாட்டாக இருக்குது, என்ன படத்தில் வருது அப்படின்ட்டு இருக்கான். இதுக்கு தான் உன் சமாச்சாரமே வேணாம்டான்னு அது முடிச்சது. அப்படி இந்த மாதிரி மறந்து போய் வர்ற நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி தலைவர்கள்லாம் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி சொல்லணும். சுதந்திர நாளில் நம்மளுக்காக எவ்வளவு, எந்த பகுதியில் முதல்ல பூலித்தேவன், அவர் கூட ஒண்டி வீரன், அதுக்கடுத்து பாஞ்சாலங்குறிச்சி பக்கம் கட்டபொம்மன், இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரமருது சகோதரர்கள், அங்கே தீரன் சின்னமலை, மாவீரன் சுந்தரலிங்கம் சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்களே. அவங்கெல்லாம் அங்கங்கே தொட்டு காட்டினா அழகாக இருக்கும் என்பது இந்த பட்டிமன்றம். என்னுடைய முன்னுரையை இப்பொழுது நிறைவு செய்து முறையாக பட்டிமன்றம் தொடங்குது. சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்கள் நாளை மன்னர்கள் என்பது சரியா தவறான்ற விவாதத்தில் முதலாவதாக தவறாகத்தான் சார் இருக்கிறது. அப்படி ஒன்று நாங்கள் எதிர்பார்த்த அளவு அவங்களுடைய இளைஞருடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லி வேதனையோடு ஒரு இளைஞனவே வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் சொல்ல வர்றார். அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தங்கத்துறை அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லி பேச அன்போடு அழைக்கிறோம். இன்றைய இளைஞர்கள் சுதந்திர இந்தியாவில் மன்னர்கள் என்பது தவறே என்ற அணியில் பேச வந்திருக்கிறேன். முன்னாள் இளைஞர், இந்நாள் நகைச்சுவை மன்னர், மதுரை தந்த சொத்து எங்கள் மதுரை முத்து அண்ணா அவர்களை வணங்கி, என்னை சொன்னோன்னே ஐயா எந்திரிச்சு போயிட்டார் பாருங்க. என்ன அவங்களே பேசி அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க, இதுக்கு நான் ஏன்டா வந்து உட்காந்துருக்கேன் அப்படி. ஐயா, இந்த இளைஞர்கள் ஒரு காலத்தில் இந்த அருப்புக்கோட்டையில் தெரியும், நெசவு தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த அருப்புக்கோட்டை. இந்த அருப்புக்கோட்டையில் 3 அடி குழி தோண்டி கைத்தறி நெய்வாங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த கைத்தறியை நெய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்றால் கிடையாது. அது ஒன்றே போதும். ஏன்னா இந்த தறி ஓட்டுறவங்க வீட்டுக்கு இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் தறி ஓட்டுவாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போனால் என்ன தெரியுமா விசாரிப்பாங்க, அண்ணே கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அப்புறம் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டால் எங்கள் ஊர் பாசையில் ஒரு வேட்டி ஒரு சேலம்பாங்க. அதாவது ஒரு பையன் ஒரு பிள்ளை. அப்புறம் அப்படியே கேட்டார், அப்புறம் இன்னும் என்ன அப்படிங்கும்போது, பிள்ளைங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தறி தான் சரியில்லை, அடுத்த தறி மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த தறி ஓசையுடன் தமிழ் ஓசையும் சேர்த்து ஒலிக்கக்கூடிய இந்த அருப்புக்கோட்டை மக்கள் முன்னிலையில் பேசுவதை நான் பெருமையாக நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா, மொத்தம் 7 நிமிஷம் அருப்புக்கோட்டையை புகழ்றதுக்கு மட்டும் 4 நிமிஷம் செலவழிச்சிருக்காரு. இன்றைய இளைஞர்கள் மன்னர்கள் என்று எதிரணி சொல்றாங்க. மன்னர்கள் கிடையாதுங்க, மண்ணை கவ்வி கொண்டிட்டு இருக்கிறாங்க. ஒரே வருமா என்ன மண்ணை கவிண்டா பாயிண்ட்டுக்கு பூரா நீங்க எழுதணும். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல 5 பேர் மட்டும்தான் குடிப்பான், அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் தலையில துண்டை போட்டுட்டு குடிப்பான். ஆனா இன்னைக்கு ஒரு ஊர்ல
5 பேர் தான் குடிக்க மாட்டேங்கிறான், 95% பேரா பப்ளிக்காக குடிக்கிறான். இதுதான் இன்றைய இளைஞர்களோட நிலை. அதாவது திட்டமிட்டே திசை மாறி போகிறது தான் இன்றைய இளைஞர்களோட வேலை. இப்பெல்லாம் பாருங்க, அருப்புக்கோட்டையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டில் நைட் வாட்ச்மேனே கிடையாது. என்ன தெரியுங்களா காரணம்? அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் விடிய விடிய செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறான். அதனால் நைட் வாட்ச்மேன் அவன் தான். ஏன்னா ஒரு காலத்தில் மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் போராடினான் ஒரு இளைஞன். ஐயா சொன்னார், வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சொன்னார். வீரபாண்டிய கட்டபொம்மன் மண்ணுக்காக போராடினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் காளையார் கோயில் கோபுரத்தை தகர்ப்போம் என்று வெள்ளைக்காரர்கள் சொன்னபோது எங்கள் தலையை எடுத்துவிட்டு நீங்கள் தகருங்கள் என்று சுதந்திர இந்தியாவில் இன்று நாம் இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அந்த இளைஞர்கள் செய்த வீர செயல் தாங்க காரணம். இப்பயும் அந்த திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் பிடிச்சி 530 பேரை, அதில் பச்சிலம் குழந்தை முதல் கொண்டு அந்த பஸ் ஸ்டாண்டே ரத்தமாக கிடந்துச்சு. இன்னும் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படி அளவுக்கு பிரிட்டிஷ் அரசு செஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் இளைஞர்கள் எப்படி உடல் கட்டுக்கோப்பாக இருக்குன்றதுக்கு நம்ம கட்டபொம்மனையோ மருதுசவரெலாம் பார்க்கணும். அந்த தூக்கு மேடைக்கு கட்டபொம்மனை வைக்கும்போது பெரிய ஒரு பலகை கல் மேலே நிற்க வச்சுருப்பாங்க. கட்டபொம்மன் தூக்கு போடுறப்ப அந்த பலகையில் 4 பேர் சேர்ந்து பிரிட்டிஷ்காரன் தூக்குறப்ப தான் அவர் தொங்கணும் மரத்துலேருந்து. அதுக்கு அவர் சொன்னார், கட்டபொம்மன் நீங்கள் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே அவர் காலில் தூக்கி போட்டதாகலாம் வரலாறு உண்டு. அப்போ இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? இன்றைக்கெல்லாம் முதலிரவிலே முதுமை அடைஞ்சிடறாங்க நம்மால். அவ்வளோ அந்த எனக்கு சொன்னார் ஒரு காவல்துறை அதிகாரி, போன வாரம் தான் சொன்னார், சார் இந்த ரெட்டியப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு அண்ணன் சொல்லி தான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன். நான் பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேளுங்க, ரொம்ப ஆச்சரியமான செய்தி. கிராமம், அந்த கிராமத்தில் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் தலைவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், நம்ம இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுங்கள் சார், என்ன செய்கிறாங்க, அந்த போதை ஊசின்றதை பயன்படுத்துகிறாங்க சார். கிராமத்துக்கு அடிப்படை வசதி இல்லாத கிராமத்துக்கு எப்படி சார் வந்துச்சு? அப்போ இனிமேல் இளைஞர் நம்பி என்ன செய்ய முடியும்? 4 வயசு குழந்தை பாலியல் துன்பத்துக்கு ஆளாதுன்னா அவர் சொல்கிறார் 48 மணி நேரத்துக்கு அந்த இளைஞன் என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியாது சார், அது தெளிச்சி அடையிறதுக்கு 48 மணி நேரம் ஆகும்ன்றார், 2 நாள் ஆகும்ன்றார். அப்போ பார்த்தீங்களா, அதனால தான் அவர் அந்த தலைப்பை சரியாக தேர்ந்தெடுத்துருக்கு. அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. சும்மா இந்த செய்தியெல்லாம் வந்து சார். இன்னைக்கு இந்த சமூகம் ஆண் பிள்ளையா தலை நிமிந்து நடுறான்னு சொல்லுது. ஆனால் அவன் ஆன்லைனை பார்த்துட்டு தலை குனிஞ்சு நடந்துட்டு போயிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு 61 வயசுல 361 கிலோமீட்டர் நடந்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞன் நேற்று அருப்புக்கோட்டையில் லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு, படி ஏறி 2வது படிக்கே மூச்சு திணறான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோட நிலைமை. நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பி எங்கள் வீட்டை விட்டு வெளியே வரேன். அதில் சில டிப்ஸ் சொல்கிறேன் சார். வாக்கிங் போகிறப்ப எங்கே வாக்கிங் போனால் உங்களுக்கு வெயிட் வேகமாக குறையும் அப்படின்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன். நிறையா தெருநாய் இருக்கிற ரோட்டில் போங்க, பப்பு அப்படின்னுச்சா 13 கிலோமீட்டர் போய் நிற்பேன். இப்படி 4 நாளைக்கு போனா வெயிட் குறையும். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதே போல் ட்ரெட்மில் எல்லாம் 40,000 50,000க்கு வாங்கி நடக்காதீங்க. எதுக்கு 40,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்க? வெறும் 4,000த்தில் உங்கள் வெயிட்டை குறைக்கலாம். எப்படி? ஒருத்தருக்கு 4,000 ரூபா கடன் கொடுங்க, தினமும் வீட்டுக்கு அலைஞ்சு நடந்து செருப்பும் தேஞ்சு உங்கள் சுகரும் குறைஞ்சி ஜென்மத்துக்கு அவன் கொடுக்க மாட்டான். மாப்பிள்ளை 4,000 ரூபா வாங்கி 8 வருஷம் ஆச்சு மாப்பிள்ளை, மறந்துட்டேனா? 8 வருஷம் மறந்துட்டேனடா, இன்னும் நீ 15 வருஷம் கழிச்சு கேட்டாலும் நான் வச்சு சொல்லுவேன்டா. அப்பயும் சொல்லத்தான் ஜீவனத்தை திருப்பி கொடுக்குறதில்ல சார். இன்னைக்கு கடன் கொடுத்தனோட வாங்கினவன் சவுண்டு அதிகமாக இருக்குங்க. ஒருத்தலாம் மானம் சூடு சொரணை வெக்கம் இருந்தா மரியாதை கொடுத்துருவாய், கேட்காதரா அப்படின்றான். அது இது இவன் பேசணும் சார். அதனால தான் எல்லாம் மாறி போச்சு. சொன்னார் ஒரு வாக்கிங். வீட்டை விட்டு வெளியே வரும்போதுங்கய்யா ஒருத்தன் பாடுறான், எங்கள் பக்கத்து வீட்டுக்கார இளைஞன், நீங்கள் சொல்கிற மன்னன் கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேனே. அவங்க அம்மா மத்துக்காம்பு எடுத்து இட்டுச்சு, 3 மாசமா வாடகை கட்டல, இவன் 5 லட்சம் தரானாம். கொஞ்சம் பாட்டு முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா கொஞ்சம் கண்டாங்க, கொஞ்சம் பெரிய பழைய கண்டாங்க போயிடுச்சு. நீங்கள் கண்டதுன்னு வாய்ப்பிடுறாங்க கொஞ்சம். ஐயா நீங்கள் பாட நான் மன்னிப்பு கேட்டுக்க நடுவர் நிலைமை என்ன எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அது இளைஞன் அப்படி பாடினாங்க, அதனால அப்படி பாடி காட்டினேன். நான் நல்லா பாடுவேன், தனியாக பாடுறேன். அதே போல் இவங்களுமே முன்னாடி இளைஞர் இருக்கும் போதெல்லாம் மாறிக்கிடுச்சு. நீங்கள் சொன்னதான் உடல் உழைப்பு
எங்கள் அப்பத்தா இறந்து போகும்போது 124 வயசு. இந்த திருமங்கலம் பக்கத்தில் பேப்பரில் போட்டோம். 124 வயசு எப்படி இருந்துச்சு? எல்லாமே மேனுவல் ஒர்க் அன்னைக்கு. இன்னைக்கு எல்லாமே மெஷின் ஒர்க். யங்ஸ்டர் எதையுமே பயன்படுத்த மாட்டேங்கிறானே. இந்த அன்னபாரதி ஒரு வேக்கம் கிளீனர் ஒன்று வாங்கியிருக்கு 43,500 ரூபாய்க்கு. அந்த மிஷின் அப்படி சுவிட்சை போட்டு பிளக்க சொன்னால் குப்பை அப்புறம் உரியுது மேடம். இந்த பிள்ளை அந்த மிஷினை போட்டு ஒரு குப்பையை உறிஞ்சிக்கிட்டு அவங்க பெரியப்பா வந்திருக்காரு. நல்லா இருக்கியாம்மா பாரதி அப்படின்னாரு. வேட்டியை காணாம். 8ஆம் நம்பரில் வச்சனால வேட்டியை காணாம். 15 வச்சுருந்தா கொட்டல் வரைக்கும் உருவிட்டு போயிருக்கும் போல். அப்படி சிரிக்காதீங்க. மேனுவல் ஒர்க்கை விட்டுட்டு மெஷின் வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களே. அதான் தம்பி சேலத்தில் வந்து கோப்புறாரு. அதனால் அந்த பாட்டை வேணும்னே உங்களுக்கு அப்படி பாட்டினார். நீங்களாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்லாம் சத்தமாக பேசுகிறான். ஆனால் அந்த தெரு வரைக்கும் அது பேசப்படுறதில்ல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க அமைதியாக பேசுகிறாங்க. உலகம் முழுவதும் அந்த பேச்சு போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, சத்தமாக பேசுறது முக்கியம் இல்லைங்க, சத்தியமாக பேசணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்க 3 பேர் தான் தமிழ் மீடியம் போல. அருப்புக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம், விருதுநகருக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் காமராஜரை பற்றி. சென்னை பூந்தமல்லியில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய பள்ளிக்கூடம் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அந்த கட்டடத்தை கேட்குறாங்க. அது 10 லட்சம் ரூபா மீதி ஆயிரும். அந்த கட்டடத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா காமராஜர்கிட்ட போய் ஐடியா கேட்குறாங்க. அப்போ காமராஜர் சொல்கிறாரு, இந்த கட்டடத்தை இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினது யாருங்கிற கேள்வியை கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க வெள்ளைக்காரன் தான் கட்டினான்னு. அப்போ காமராஜர் சொன்ன பதில் தான் இன்றைய இளைஞர்களுக்கு அந்த தலைமை பண்பு, அந்த அறிவு வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, வெள்ளைக்காரனுக்கு கூட தெரிஞ்சிருக்குது கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தையின் கண் கல்விதான் என்று இந்தியாவில் உள்ள உனக்கு தெரியலையேன்னு காமராஜர் வருத்தப்பட்டு சொன்னாராம். எல்லோரும் புத்தகை பையை பார்த்தார்கள், ஆனால் காமராஜர் மட்டும்தான் அவனுடைய இறைப்பையை பார்த்தார். அதனால்தான் கல்வி புரட்சி தமிழ்நாட்டில் வந்தது. பேச்சு என்றால் ஒரு இளைஞர்களுக்கு அந்த தலைமை பண்பு, பேச்சு கலை வேணும். அரசியல்வாதியாக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், அந்த பேச்சு கலை இருக்கணும். ஐயா, நான் சேலத்திலேருந்து வரேன். மாமன்ற கூட்டத்தில் ராஜாஜி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு எங்கள் ஊர் சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டணும்னு கத்திட்டு இருந்திருக்கிறான். அவனை அடக்கணும். அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாரு, ஏப்பா சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டணுமா, காம்பவுண்ட் கட்டணுமா? உள்ளே இருக்கிறவன் எவனும் வெளியே போக ஆசைப்பட போகிறதில்ல, வெளியில் இருக்கிறவன் எவனும் உள்ளே போக ஆசைப்படுறதில்ல. அதுக்கு எதுக்கையா சுற்றுச்சுவர், நல்லதுக்கு எதையா செலவு பண்ணு அப்படின்னு சொன்னவர் தான் ராஜாஜி. ஆனால் இன்னைக்கு அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான். அன்னைக்கு அப்படிதான் ஒரு அம்மா அவங்க பையனை பார்த்துட்டு அப்பா கிட்ட மரியாதையாக நடந்துக்கடாங்குது. அதுக்கு அவன் சொல்கிறான், ஏம்மா எப்படிம்மா இந்த ஆளை கல்யாணம் பண்ண, பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்கிறிய, அன்னபாரதி மாதிரியே இருக்கிறிய, எப்படிம்மா இந்த ஆளை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அடுத்தது சொல்கிறான் அவன், இதை பாரு, உங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி என் லைனில் கிராஸ் ஆகுறாரு, மரியாதையாக எதுக்கு சொல்லு அப்படின்னு யார் சொல்கிறான்? பையன் சொல்கிறான். அதுக்கு அவர் வீட்டுக்காரர் வராங்க. அப்போ இந்த அம்மா சொல்லுது, ஏங்க பையனை கொஞ்சம் அமைதியாக நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவான்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒத்துக்கலை. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அதுதான் ஜாதக்காரனே சொல்லிருக்கிறான்ல, அவனுக்கு தான் கட்டம் சரியில்லை, இந்த ஆடி போய் ஆவணி வந்தால் அவனும் டாப்பில் வந்துடுவான்ல அப்படின்னு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தன காலம் போய் இன்னைக்கு கட்டத்தை பார்த்து வாழ்ற காலமாக இருக்குது. இந்த அஸ்ட்ராலஜியில் இன்னைக்கு இளைஞர் ஏற்றுக்கிறோம். அன்னைக்கெல்லாம் பாரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சாதத்தை தூக்கிட்டு போவோம். பார்த்தீங்களா, அவர் சாதத்தை வாங்கிட்டு சொல்லுவார், ஏம்மா உனக்கு 3ஆம் கட்டம் 7வது சுக்கிர திசை, ஒரு தடவை நீ திருச்செந்தூர் போயிட்டு வாமா. அந்த அம்மா சொல்லிச்சு, என் சொந்த ஊரே அங்கே தான் சார், அங்கேருந்தா வாரேன் முதவாட்டி. அதுக்கடுத்து இன்னும் சிலர் கொண்டு வருவாங்க, பாருங்க சாமி 13ஆம் தேதி பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அன்னைக்கு ராகு வாரான். ஓஹோ, 23 அன்னைக்கு சுக்கிரன் வாரான்ல, 27 பாருங்க அன்னைக்கு கேது வாரான். பட்டுன்னு ஒரு பஞ்சாயத்தை பிடுங்கினார் சாதத்தை. கல்யாணம்னா 4 பேர் வரத்தான் செய்வான். அதுக்காக அவன் வரேன் இவன் வரான்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு கடனை ஓடனேன் கல்யாணம் நடத்திக்கிட்டு. சிலர் கேட்பாங்க, எங்கள் மாமியாருக்கு உடம்பு முடியாமையே இருக்குது சாமி, இந்த ராசிக்கெல்லாம் சொல்கிறீங்க, என்ன கல் போடலாம், ஒரு குழவி தூக்கி போடு, ஒரே மொத்தமாக முடியும், இப்படி ஒரு டைம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இளைஞர்கிட்ட பிடிச்சது அது ஒன்று தான். நாங்களுமே ஸ்கூல் படிக்கும்போது அந்த காலண்டரில் தினம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, துலாம் ராசி சிம்ம ராசின்னு, அதுக்கு படிச்சுட்டு போவோம். ஒருத்தரும் படிச்சுட்டு போனேன், துலாம் ராசி யோகம் அடிக்கும், லாரிக்கார் அடித்து போட்டு போயிட்டேன். சாயந்தரம் நீ துலாம் ராசியா பார்த்து போங்கம்மா, நேர காலம் சேரலாமல் இருக்குது, நல்ல வழிக்கு பட்டிமன்றம் பேசிட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல,
சிலர் வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடக்கூடாது. ஐயா, ஒரு காலத்துல கலாம் படிக்கும் போது இளைஞனா இருக்கும் போது வீடு வீடா பேப்பர் போட்டுட்டு இருந்தாரு அந்த காலத்து இளைஞர். அதனாலதான் ஒரு காலம் கழிச்சு பேப்பரா கலாம் படத்தை போட்டிருந்தாங்க. அதுதான் உண்மை. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இளைஞர்களை குறை சொல்வதற்காக நாங்கள் சொல்லவில்லை, இளைஞர்களை குறை சொல்லவில்லை. இளைஞர்கள் முதலில் நல்ல இளைஞனாக, மனிதனாக, தேசப்பற்றோடு வாழ்ந்தால் அதுவே அவன் மன்னராக இருப்பதற்கு அர்த்தம் என்று கூறி வாய்ப்பளித்த வசந்த் தொலைக்காட்சிக்கும் அருப்புக்கோட்டை மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. ஆசிரியர் வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராகவும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பஞ்ச். இந்த இடத்துல மித்த ஊரில் கைதட்டுவாங்க, பரவாயில்ல. தகவலாக சொல்கிறேன், ஒன்றும் உங்களை கைதட்ட சொல்லலை, தகவலாக சொல்லிக்கிறேன். அடுத்த பட்டிமன்றத்தில் நீங்கள் உஷாராய்க்கிறேன். அதுக்காக அப்படிலாம் இருந்து எனக்கு கருப்பையான்னு சொல்லி ஒரு வாத்தியார் இந்த பக்கத்து கிராமத்தில் நான் படித்தேன். பயங்கரமாக ஏய் ஸ்மோக் பண்ணக்கூடாரா புரிச்சுப்புறேன். 3/4 மணி நேரம் பாடம் முடிஞ்சோன்னே சாருக்கு ஒரு வாங்கிட்டு சீரட்டு வாங்கிட்டோடா முத்தூரில் பாண்டியன்வார். இருக்குது, ஒரு சில இடத்துல உண்டு. அப்படிலாம் இருந்தும் சிலர் நல்ல மாணவர்களாக வந்திருக்காங்க. வாத்தியாருக்கு சைக்கிள் தடுப்பாங்க சார், சைக்கிள் தொடச்சி வைப்பாங்க. அதெல்லாம் குரு மரியாதை மாதிரி நினச்சது அந்த காலத்தில். அதெல்லாம் இன்றைக்கி மாறிச்சே, தவறான வழியில் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி முன்னுரை முதல் பேச்சாளர் அழகாக தொடங்கியிருக்கார். அவர் அழகாக ஆரம்பித்து பேசியிருக்கிறார் என்பது ஒரு வகை. அதை அதே அளவோடு உள்வாங்கி ரசித்ததும் உங்களுடைய சிறப்பு. உங்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறணும். ஏன் அடிக்கடி நன்றி சொல்ல, அப்போ தான் நீங்கள் யாரும் எந்திரிக்காமல் இருப்பீங்கன்றக்காக உங்களையும் நாங்கள் காலில் விழுந்து கதறிக்கிட்டே இருப்போம். வேறு வழி கிடையாது. அதெல்லாம் இல்லை. சரியாக செல்லாட்டி இந்த ஆண்டு பாருங்க ஃபேஸ்புக்கில் என் மையன் இத்தனை மார்க் எடுத்தான், 490 480 மார்க் எடுத்தான் அப்படின்னு பெருமையாக போடுறமே. எந்த ஆண்டும் இல்லாத சிறப்பு இந்த வருஷம் 470 480ன்னு சொல்லி மார்க் எடுத்திருக்கான்னு பெருமையாக போடுறமே. அப்போ நல்லா படிச்சிருக்கால, நல்லா படிக்கத்தானே செய்கிறான். நீங்களாம் என்ன செய்யுங்க அந்த காலத்தில், தெருவிளக்கில் படித்தாடுறா தாத்தா, அறிக்கை லைட்டில் படித்தாடுறா அப்பத்தா, ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களே. இவன் கேட்குறேன் திருப்பி, பகல் என்னையா செஞ்சீங்க நீங்கள்? எப்போ பார்த்தாலும் காலைல உரம் நான் தெரு லைட்டில் படித்தேன், தெரு லைட்டில் படித்து பகல் என்ன செஞ்சீங்க? அவ்வளோ 12 மணி நேரம் இருந்துச்சுல. இது யாரும் கேட்கல, நானே கேட்டுக்கிறேன், வேறு ஒன்றும். அப்படி கேட்டு நம்முடைய தங்கத்துறை அவர்கள் அழகாக நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுக்கள். இப்பொழுது இந்த அணியில் சரியான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். நீங்கள் இளைஞர்கிட்ட பொறுப்பை கொடுத்து பாருங்க, செய்வான். அவனை இப்படியே விளங்காதவன், ஒன்றுக்கு லாய்க்கு சொல்ல அவன் லாய்க்கலாமல் தான் போயிடுவான். என்னைக்கு உற்சாகமாக குழந்தை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க? காலையில் இத்தனை தாய்க்குளங்கள் நிறையா இருக்கீங்க. உங்கள்கிட்ட கேட்குறேன், காலையில் குழந்தை எழுப்புறப்ப என்ன சொல்லி எழுப்புறீங்க? நீங்கள் லேட்டாக சீரியல் பார்த்துட்டு பதட்டத்தில் எந்திரிச்சு, என்னைக்காவது ஏதாவது ஒரு தாய்க்குளம் எந்திரிச்சு, அம்மா குழந்தைய பார்த்து, விருதுநர் கலெக்டர் எந்திரிங்க, ஹலோ விருதுநர் கமிஷனர் எந்திரிங்க, என்ன இவ்வளோ லேட்டாக தூங்குறீங்க சொல்லியிருக்கீங்களா? காலையில் என்ன சொல்கிறீங்க? எந்திரி எருமை, ஆட்டோ வந்துருச்சு, நீ குளிச்சு பல்லு வலிக்கு மூதேவி, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? காலையில் அவன் எருமை மாதிரியே தெரிப்பான். படிடா படிப்பம் கழுத, என்னத்தை படித்து என்னத்தை, இப்படியே ஆயிடலாம். எனர்ஜியான வார்த்தையை நீங்கள் கொடுக்கணும், கொடுத்து பாருங்க, அவன் சரியாக இருப்பான் என்று சொல்லி அன்ன பாரதி அவர்கள் இந்த அணியை ஆரம்பிக்கிறார்கள். பெரிய கரகோஷம் கொடு. இன்னைக்குள்ள இளைஞர்கள் யாரு? நாங்க ஒவ்வொருவரும் தூக்கி எறியக்கூடிய குப்பை இல்ல, தூக்கி கொண்டாடுற கோப்பை என்று நிரூபிப்பவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் அப்படின்ட்டு சொன்னா, நான் நடுவரை புகழ்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கிறேன். பெற்றோர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, என்னை விட என்னுடைய மகனோ மகளோ புத்திசாலினா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். என்னை விட என் பிள்ளை வசதி தான்ப்பா சார். கைத்தட்டல் வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு, தீர்ப்பை சொல்லுங்க. பேமெண்ட் 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். உனக்கு பேமெண்ட் 1 லட்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் 4 பேர் அருப்புக்கோட்டை கோயிலில் 3 வருஷத்துக்கு பிச்சை எடுக்கணும். அப்போ தான் அந்த பேலன்ஸ் கொண்டு வர முடியும். நீங்களே பார்ப்பீங்க, நேரத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாவம், இங்கே உட்காந்துருக்காங்க கோயில் அப்படின்னு. சார் இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன எழுதுனீங்க? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். இல்லையே, முருகேசனுக்கு பால் கணக்கு 300 எழுதுனீங்க. அதை என் வீட்டுக்காரர் பார்த்துக்கிடுவார். உண்மையிலே உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சொன்ன உடனே உண்மையிலேயே இளைஞர்களாக இருக்கக்கூடிய அத்துணை அருப்புக்கோட்டை மக்களும் கைத்தட்டல் கொடுப்பாங்க சார். இளைஞர்ல நீ எல்லாரும் கைதட்டதான் செய்வாங்க. இப்ப பாருங்க, சொல்லாமலே கிளாப் வரும் பாருங்க. நடுவர் அவர்கள், நீங்க என்ன சாதாரண நடுவரா? மதுரை மண்ணின் மைந்தனே, நகைச்சுவையின் கர்ணனே சார், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க சார். அவ்வளவுதான், மொத்தம் அவ்வளவுதாமா? நானா வாடகை வாங்கிட்டு வர முடியும்? உங்களை புகழ்ந்துட்டு இருக்கிறேன். நகைச்சுவையின் கர்ணனே, பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே.
சொன்னல கிளாப் வரும்னு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம கதை அவனுக்கு அப்படின்னு. சார் உண்மையிலேயே நீங்க ஒரு இளைஞராக இருக்கிறதுனால உண்மையிலே இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள்ட்டு நீங்க சரியாக தீர்ப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நான் பேசுறேன் சார். வாழ்க்கையில் யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது, ஆனா ஏமாற்றியவர்களை யாரும் ஜெயிக்காம விடக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் அப்படின்ட்டு சொன்னா, நீங்க சொல்றீங்க எடுத்த உடனே தல ரசிகர் விஜய் ரசிகர் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறான், பால் ஊத்திட்டு போயிடறான். ஒன்னே ஒன்று சொல்றான், தல ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்கல்ல, தல ரசிகர்கள்லாம் தலக்கணம் பிடிச்சவங்கள, தலையோட குணம் பிடித்தவர்கள், அதனால தான் அவர்கள் தல ரசிகர்கள். 4 பேர் நம்மளை தலைன்னு சொல்றதை விட போய் தொலைன்னு சொல்லாதவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா சார்? எங்க அந்த காலத்தில் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கும் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்றேன். உண்மைனா நீங்க கைத்தறி கொடுக்கணும். இப்ப இதே மேடை, இந்த மேடையை பார்த்தா எத்தனை பேர் இங்க வாங்க ப்ளீஸ் 2 வார்த்தை பேசுங்கன்னா எத்தனை பேர் பேசுவீங்க? மேடையை பார்த்தாலே அள்ளு விடுறவங்க தான் அந்த கால தலைமுறை. மேடையை விட்டு நான் பேசாம இறங்க மாட்டேமா அப்படின்னு சொல்றவங்க தான் இன்றைய கால இளம் தலைமுறைங்க. பேசவோ பாடவோ டான்ஸ் ஆடவோ இங்க ஏதாவது ஒரு பையனை கூப்பிடுங்க வாடா தங்கம் அப்படின்னா அத்தனை பேரும் துள்ளி குதித்து மேடைக்கு வருவார்கள் சார். உங்ககிட்ட அந்த 4 பேருக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்தா போதும், 1.5 மணி நேரம் பேசுவாங்க. தலைப்பு இல்லைன்னா 3 மணி நேரம் பேசுவாங்க. இவரெல்லாம் ஒரு நடுவர் நம்மளை கூட்டு போறாங்க சார். மேடையில் பேசுறது கீழே பேசிட்டு போறது அதிகமா இருக்கும். அவ்வளவுதாங்க சார். ஏன் இவ்வளவு தூரம் எங்க ஒரு காலத்துல நீங்க இன்னொரு குத்தம் சொல்லலாம், இந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துறாங்க. ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை பின்னாடி பசங்க சுத்துனாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் பசங்க, ஒரு காலத்துல தாடி வளர்த்தாங்க, ஒரு காலத்துல கவிதை சொன்னாங்க, இன்னைக்கெல்லாம் பசங்க தெளிவா இருக்கான். பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0. ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போற அந்த பொண்ணுங்களுக்கு நீ தாண்டா ஹீரோ அப்படின்னு பசங்களுக்கு தெரியும் சார். அதனாலதான் எனக்கு யாரும் தாடி வளர்க்கல. நீங்க பரீட்சை எழுதும் போதே பார்க்கலாம், பசங்க பரீட்சை எழுதும், பொண்ணு பரீட்சை எழுதுறது, அந்த பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம். அதிக வச்சு அந்த பொண்ணு என்ன செய்யும், பல்ல வச்சு இந்த பேனா 2 எடுப்பு தட்டி யோசிக்கும். அப்புறம் செயின் அப்படி தேசா அப்படி கடிச்சிக்கிட்டே யோசிக்கும். நம்மளால் என்ன செய்ய தெரியுமா, யார் வேகமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ அவன் அதிகமான மார்க் எடுப்பான் போலே, இவன் சன்னல் கம்பி என்ன, சன்னலுக்கு வெளியே என்ன போகுது, எப்போ நம்ம பிட்டை எடுக்கலாம், இப்படிதான் யோசிப்பான் 2 பேருக்கு. அது மாதிரி இந்த நவீன இளைஞர்கள் எல்லாத்தையும் நவீனப்படுத்திட்டாங்க தெரியுமா, எல்லா பேரையும் மாத்திட்டாங்க. கொரோனா டயத்தில் பார்த்தீங்களா, குடியாருன்னு சொன்னக்கு ஒருத்தன் கோவப்பட்டான், குடியாருன்னு சொல்லுங்க. அப்புறம் மது பிரியர், என்னடா பொண்டாட்டிட்டு அடி வாங்குறேன்னு ஒருத்தன் கோவப்பட்டேன், அடி வாங்குறேன்னு சொல்லாதையா, அப்புறம் கும்மாங்குத்து பிரியர் அப்படி சொல்லு. கும்மாங்குத்து பிரியர் கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம், வாங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் தான் சொல்லமுல, அவனாவது மேடையில் சொல்றானே. இன்னொருத்தர் சுகர் பேஷண்டான்ட்டு, சுகராங்கன்னு அது கோப்புற, சுகர் மரியாதை எல்லாம் பேசாது. அப்புறம் இனியவன் அப்படி சொல்லு. எந்த காலத்தில் இருக்க பேசுறாங்க, என்னடா கல்யாணமே ஆகல போல, 43 வயசு ஆச்சு, ஓ கல்யாணம் ஆகாது சொல்லாதியா, அப்புறம் தனிமை விரும்பி அப்படி பேசு நாகரிகமா. ஒருத்தனை முட்டா பாயிண்ட் கோப்பிட்டான், சரி என்ன முட்டா பாயிண்ட் இருக்கு, அப்புறம் ஆராய மறந்தோன் அப்படி பேசு. எல்லாம் மாறுது மேடம் சார். ஆனா இன்னைக்கெல்லாம் பசங்க சுகர் வந்துட்டுன்னு கூட யாரும் கவலைப்படுறதே இல்லை சார். தெளிவா இருக்கிறான், அதுலயும் இளைஞர்கள் தெளிவா இருக்கிறாங்க. 10 வயசுல மதர் சொல்றதை கேட்கணும், 20 வயசுல ஃபிகர் சொல்றதை கேட்கணும், 40 வயசுல சுகர் சொல்றதை கேட்கணும். அவ்வளவுதான் சார். ஜாலியா அவனுக்குன்னு ஒரு லைஃப் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான் சார். எங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க ஐயா எந்திரிச்சு போகும்போதா சுகரை பத்தி நான் படுத்துவேன். இங்க இருங்க, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் உதவும். இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன், இந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எடுத்த உடனே ஒரு ட்ரிக் வச்சிருக்கோம். யாரை பார்த்தாலும் ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா அப்படின்றோம். ஏன்னா எதுவும் பையன் விட்டு போட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஹாய் அண்ணா ஹாய் அண்ணா அப்படின்னு. ஒரு பிள்ளை அப்படிதான் பையனை பார்த்து ஹாய் அண்ணா அப்படின்னு இருக்கு. பதிலுக்கு இவன் சொன்னான் ஹாய் பொண்டாட்டின்னா. கடுப்பாயிடு, ஹலோ நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி இல்லைங்க. பதிலுக்கு அவன் சொன்னான் நான் ஒன்றும் உங்கள் அண்ணன் இல்லைம்மா. அவ்வளோதான். எவ்வளோ டெக்கிடிஸியாக போயிருச்சு பார்த்துருக்கீங்களா சார்? ஏங்க இந்த மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். அது எப்படி வயசு வித்தியாசம் தான்? அப்படி கிடையாது. லவ் செட் ஆனோன்னா ட்ரீட் கொடுக்குறவன் மனுஷன், அதுவே லவ் ஃபெயிலியர் ஆனோன்னா ட்ரீட் கொடுக்குறான் பாரு, அவன் தாங்க பெரிய மனுஷன். இவ்வளோ கைத்தடல வருதுன்னா என்ன அர்த்தம்? அடுத்த பாயிண்ட் வாண்டு அர்த்தம் பூரா எக்ஸ்பைர்டு கொஸ்டின் அர்த்தம். லவ் ஃபெயிலியர் ஆகி இந்த காதலி கிடைச்சா வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா காதலி கிடைக்காது, ரெண்டுமே கிடைச்சா நிம்மதி கிடைக்காதுன்னு பசங்களுக்கு தெளிவாக தெரியும் சார். என்ன சார் நீங்கள் உண்மையிலேயே
காதலை விட நாம் கற்ற தொழில் பெருசு. ஏன் தெரியுமா? 4 வருடம் சுத்தின காதலி கூட நம்மளை கைவிட்டுருவா, ஆனா 3 வருடம் கற்ற தொழில் நம்மளை கைவிடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஆனா வெளிநாடு நானும் போயிட்டு ஒரு நல்ல பழக்கம் அங்க இருந்துச்சு. என்னங்க சார்? யாரை பார்த்தாலும் எல்லா நாடுகள்லையும் ஹலோ அப்படின்றான். முன்ன பின்ன தெரியாதால சார். நான் யாரு, நான் இங்கே ஒரு அரசு வீட்டுன்னு ஒரு கிராமம், அவன் கலிபோர்னியாவில் இருக்கேன். ஹலோ ஹவ் ஆர் யூ? ஃபைன். கம்மிங் ஃப்ரம் இந்தியா. வெரி நைஸ் கண்ட்ரி. சிரிக்கிறான், ஜப்பானில் சிரிக்கிறான். இது நல்ல பழக்கமாக இருக்கே, நம்ம ஊர்லேயும் இதை செய்வோம்னு சொல்லி மறுநாள் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் காலைல வாக்கிங் போகிறப்போ ஒரு ஆளை பார்த்து ஹலோன்னு, உனக்கெல்லாம் திமுறா திமுரு, நானே சுகர் வந்து 450 நடக்க முடியாது அலோம்ல சிரிப்பு. என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா? கேஸ் ஓட்டு போய் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன் சார். சரி அங்கே வேணாம், எங்கள் வீட்டுக்கு திருநெல்வேலியில் அங்கே வாக்கிங் போகிறேன், எதிர்த்தாப்பில் வந்தவன், எனக்கு தெரியும் நீ வாக்கிங் மட்டும் தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்த்தாப்பில் வந்தேன், என்ன சார் சுகரா அப்படின்னா, சுகரில் இல்லை சார் சும்மா வரேன். அது எப்படி அதெல்லாம் இருக்குது சார், கண்ணு உள்ளே போயிருக்குல்ல. அவனே ஒரு மினி டாக்டர் மாதிரி பேசினான். இல்லையா லேபில் எடுத்து பார்த்தையா சுகர் இல்லை. நிறையா லேப்பு டூப்ளிகேட் லேப் இருக்குது சார், உங்களுக்கு மினிமம் ஒரு 320 தாண்டும். இல்லையா அப்படின்னு மறுநாள் அந்த சர்டிஃபிகேட்டோடய போனேன், லேபிள் எடுத்த சீட்டோடய போனேன். பாருங்கள் சார் அப்படின்னு நம்பளவே. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆள் துணைக்கு ஒரு ஆள் வேணும் போல. இந்த மாதிரி நிறைய இடங்களில் நாங்கள் நகைச்சு சொல்லி சிரிக்கிற விட எங்கள் சோகங்களை சொன்னாத்தே அதிகமாக சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி நிலவரத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பாங்க சார். நீங்களும் நல்லா படிப்பீங்களா சார்? ஓரளவு படிப்பேன் மேடம். எத்தனை மார்க் சார் நீங்கள் 10th? நான் வந்து 7th +2 வரைக்கும் தமிழ்லையும் சோசியல் சயின்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க். அது பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் சார். சொல்லுங்கள். உண்மையிலே எனக்கு முன்னாடி ஆசிரியர் ரொம்ப அருமையாக பேசினார், ஆசிரியர் தங்கத்துறை. அவங்க உண்மையிலே அவங்க இந்த இடத்துல நம்ம சொல்லியாகணும். உலகத்திலேயே தலை சிறந்த பொய் என்ன தெரியுமா சார்? உலகத்திலேயே தலை சிறந்த பொய் இப்போ நீங்கள் பேசினதா இன்னும் சொல்லவே இல்லை சார். உலகத்திலேயே தலை சிறந்த பொய், டேய் நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும். இதுதான் சார் உலகத்திலேயே தலை சிறந்த. இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, வேலை கிடைக்காம இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார்? நீங்க எல்லாம் இந்த பசங்களை சமாளிக்கிறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் கடவுளுக்கே நன்றி சொல்றான், கடவுளே நாட்டில் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, அரிசி விலை பருப்பு விலை எல்லாம் ஏறி போச்சு, நல்ல வேலை பாஸ் மார்க்கை மட்டும் பயப்பட 35லே வச்சிருக்கிறீங்க, அதுக்கு பெரிய நன்றி கடவுளேன்னு கடவுளுக்கே நன்றி சொல்லியிருக்கிறாங்க. வேலை பார்த்தீங்களா? எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. வாத்தியார் பையனை பார்த்து சொல்றாரு, டே நல்லா படிக்கணும்டா, என்ன கேள்வி கேட்டாலும் தெரியல தெரியல தெரியலங்கிறான். வாத்தியார் கடுப்பாயிட்டார், நீங்களாம் எருமாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கு, எருமாடு மேய்ச்சாதாண்டா உனக்கெல்லாம் புத்தி வரும். இவன் வாத்தியாரை பார்த்து கேட்குறான், சார் நீங்கள் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் எத்தனை எருமாடு மேய்ச்சிங்கன்னு கேட்குறான். என்ன யோசிச்சு பாருங்க, புதிய புதிய சிந்தனைகள். இன்னைக்கு ஒரு அம்மா பையன்கிட்ட சொல்றாங்க, டே அந்த பையன் கூட சேர்ந்துராதடா, அவன் ரொம்ப கெட்ட பையன்டா, அந்த கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீயும் கெட்ட பையன் ஆயிடுவாடா, சேராதடாங்கிறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏம்மா அந்த பையன் கெட்ட பையன் கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிருவேங்கிற, ஓம் பையன் நான் நல்லவன் தானம்மா, இந்த நல்ல பையன் கூட சேர்ந்தா அந்த கெட்ட பையன் ஏன் நல்லவனா மாறக்கூடாது அப்படின்னு கேட்டானா அதுதான் இன்றைய இளம் தலைமுறை சார். எங்க ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறாங்க ஒரு இளைஞன், கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு மேனேஜர், கார்பரேட்டிங் மேனேஜர் வந்து ஒரு கோடு, ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இது என்ன, வாட் இஸ் திஸ்? இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு புள்ளி வாக்கிங் போகுது சார். சார் வாக்கிங் காமெடி வந்துருச்சு சார். வந்துச்சா? இப்பெல்லாம் முன்னாடியே காமெடின்னு சொல்லிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அப்போ தான் ரெடி ஆகிறாங்க சிரிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டு வாட் இஸ் திஸ், ஒரு புள்ளி வாக்கிங் போகுதுன்னா பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டு வாட் இஸ் திஸ், அது அதோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகுது சார்ன்ட்டான். யங்ஸ்டர்கிட்ட சுயம்பு வந்துருச்சு, சுயம்பாக சிந்திக்கக்கூடியது. ஒரு டயத்தில் குருட்டு மனப்பாடம் பண்ணதில் இப்போ இன்டர்வியூ சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்டர்வியூவில் அசால்ட்டா தாத்தா இறந்து போயிட்டார் 83 வயசில், அழுகுறான் தேம்பி தேம்பி, தாத்தா மேலே அவ்வளோ அன்பாடா அப்படின்னு. இல்லை நேற்று அவருக்கு இன்டர்வியூ கார்டு வேறு வந்திருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்போ அப்ளை பண்ணியிருந்தது, எப்போ வந்திருக்குவார், இந்த நேரம் வேறு போயிட்டாரே பார்த்தீங்களா. மாதிரி சார் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குன்னு ஒருத்தன் கேட்டேன், 50 ரூபா கொடுங்கன்றிருக்கேன். அதுக்கு ஒருத்தன், இந்த 7 பேர் தான் கைதட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த ஜோக்கை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டுட்டு நான் மதுரையிலே இருந்திருப்பேன். வேலை பண்ணிட்டு இந்த சட்டையை துவைச்சி அயன் பண்ணி போட்டு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜோக்கை சொல்லி உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கிட்டு போய் நான் அரிசி பருப்பு வாங்கி கஞ்சி குடிச்சு வாழ்கிறதுக்கு நான் 100 நாள் வேலைக்கு போயே பொழைச்சிருந்துருக்கலாம் சார்.
அந்த அளவு போக விட்டுற மாட்டாங்க சார் அருப்புக்கோட்டை மக்கள். இப்போ பாருங்க கைத்தட்டல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார் விடாம. எங்க ஜல்லிக்கட்டு நீங்க சொன்னீங்க, ஜல்லிக்கட்டில் 16 முறை வெற்றி பெற்ற ஒரு ஹிந்து சகோதரர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் 16 முறை தொடர்ந்து ஜெயிச்சேன்னா அதற்கு காரணம் என்னுடைய நண்பர் முகமது கொடுத்த ஊக்கத்தால தான் நான் சாதித்தேன் அப்படின்னு சொன்னார்னா யோசிச்சு பாருங்க. இன்றைக்குள்ள இளைஞர்கள் சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டிப்பிடிக்கிறது தாங்க இன்றைய இளைஞர்கள். இதை வரவேற்கணுமா இல்லையா? மெரினா கடற்கரையில் நம்மளுடைய தமிழர்களுடைய மானத்தை கட்டி காப்பதற்காக ஜல்லிக்கட்டு போராட்டம் இளைஞர்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத ஒரு சாதனையை பண்ணாங்க. அதுல மெரினா கடற்கரை சொன்னது, இளைஞர்களை பார்த்து காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் நான் பார்த்து விட்டேன். நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டின் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன் இளைஞர்களை பார்த்து மெரினா கடற்கரை சொல்லுச்சுன்னா, எங்க இப்ப வயநாட்டில் பாருங்க ஒரு மிகப்பெரிய கிராமமே அப்படி நிலச்சரிவுக்குள்ள உள்ள போயிருச்சுங்க இயற்கை சீற்றத்தால. ஆனா நம்மளுடைய தமிழக தன்னார்வ தொண்டர்கள் எத்தனை பேர் முன்னுக்கு வந்து ஓடி 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 உதவி பண்ணிருக்கிறாங்கன்னா அது நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களா இல்லையா? உதவிங்கிற வார்த்தையை திருப்பி அந்த பிரிச்சு பாருங்க. உதவி என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே தயக்கமின்றி விரைந்து போகணுமா, அதுதான் உதவி அப்படின்னு சொன்னா அதை நம் தமிழக இளைஞர்கள் நிகழ்த்தி இருக்கிறாங்களா இல்லையா? நீ ஏன் படிக்கணும்? அழகா பாடல் வரிகள் சொன்னாங்க. ஏன் படிக்கணும்? உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய், உன்னை நல்லாளாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவர் யாரென்று கண்டு கொள்ள யாருண்டு, ஊரெங்கும் உந்தன் பெயரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். அதை நிரூபித்தவர்களா இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது ஒரு பஞ்சாப் வீரர் தன்னுடைய இராணுவ அதிகாரத்தில் ஒரு அவருடைய டைரியில் எழுதி வச்ச வார்த்தைகள் என்ன தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஒரு பஞ்சாப் இராணுவ வீரர், நான் முன்னேறினால் என்னை தொடர்ந்து வா, நான் முன்னேறினால் என்னை தொடர்ந்து வா, நான் சரணடைந்தால் என்னை சுட்டுவிடு, நான் இறந்து விட்டால் என்னை விட்டு சென்று விடுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாப் ராணுவ வீரர் இந்தியா பாகிஸ்தான் போரின் பேர் எழுதி வச்சார்னா இதுதாங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமா நாளைய மன்னர்களாகத்தான் வருவாங்க, இல்லை நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு இன்றைக்குள்ள இளைஞர்கள் சொன்னானா. அரசியல் தலைவருங்க, நீங்க வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க பெஸ்ட்னு சொன்னீங்க. இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள் நிலைமையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். ஒரு அரசியல் தலைவரை பார்த்து ஒரு தொண்டர், ஐயா சாமி தலைவரே நீ வாழுக, உங்களுக்காக நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு செலவு வைக்கலான்னு இருக்கிறேன் ஐயா, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. அதுக்கு அந்த தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அரசியல் தலைவர், அந்த 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடு, நானே அந்த இடத்துல போய் சிலையா நின்றுக்கிடுதேன்ட்டாராம். இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. ஆனா இதே நாட்டில் திருப்பூரை சேர்ந்த ரமேஷ் என்ற இளைஞன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக ஒரு கோவில் கட்டி செலவு வச்சிருக்கான்னா இதுதான் நம் இந்திய நாடு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்க. எங்க இந்த செஸ் விளையாட்டு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சவன் சத்தியமா சொல்றேன், செஸ் விளையாட்டு எல்லாருக்கும் தெரியும், அதை கண்டுபிடிச்சவன் சத்தியமா எவனோ ஒருத்தன் பொண்டாட்டிக்கு பயந்துருக்கவன் தான் செஸ் விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ராணிக்கு மட்டுமே ஃபுல் பவரை கொடுத்துட்டு பூரா டம்மியாக வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட செஸ் விளையாட்டில் நம்மளுடைய இளைஞர் பிரக்ஞானந்தன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாரே. அத்தனை வெளிநாட்டுக்காரர்களும் கையேந்து ஒரு சின்ன ஆட்டோகிராஃப்காக பிரக்ஞானந்தன் அவருடைய ஆட்டோகிராஃப்காக கையேந்து நின்றார்கள். இதெல்லாம் சாதனை இல்லையா? அப்போ எவ்வளவோ சாதனைகள் நீங்கள் நன்றாக வளர்த்தால் நிச்சயமாக நம் குழந்தைகள் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லி இன்றைய இளைஞர்கள் வெட்டிய மரம்தான் வீறு கொண்டு எழுகிறது, சுட்ட பின் தான் தங்கம் சுடரொளி வீசுகிறது. பாரதியின் மீசையும் ஒரு மாற்றம்தான், காந்திஜியோட அஹிம்சையும் ஒரு மாற்றம்தான். இளமை நெஞ்சங்கள் மலரட்டும், புதிய சிந்தனைகளுடன் புதுவளமார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றுவோம். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. இந்த மாதிரி செஸ் விளையாட்டில் கூட ஒருத்தர் சிறந்து இந்த வயசில் இருக்கான்னா அவன்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அண்ணா பாரதி அவர்கள் நிறையா கேள்வியை கேட்டு நிறைவு செஞ்சுருக்காங்க. பிரமாதமான சபை. சில பட்டிமன்றம் நாங்கள் ஆரம்பித்தோன்னே நடுவர் பேசி 10 நிமிஷத்தில் ஒரு 23 பேர் எந்திரிப்பாங்க. ரெண்டாவது ஆள் பேசும்போது அதில் ஒரு 33 பேர் எந்திரிப்பாங்க. மூணாவது ஆள் பேசும்போது கேமராமேனே கேமரா கழட்டிக்கிட்டு இருப்பார். போதும்டா மீது 2 பேர் வாட்ஸ்அப்பில் பேசிட்டு வாங்கடா, எனக்கு பஸ்ஸு 9 ஆளுக்கு முடிஞ்சுன்னு ஓடிக்கிட்டு இருப்பார். அவர் பின்னாடி நாங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம்.
ஆனால் இங்கெல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்படியே உட்காந்து. அதனால் நல்ல சபை, நல்ல கேட்போர்கிட்ட தான் பேசுறதுக்கு ஆசை வரும். அதனால் தான் அவங்களாம் எந்தவித இயல்பாக சோடனை இல்லாமல், வார்த்தை சேகரிப்பு இல்லாமல் இயல்பாக பேசுகிறாங்க. ரொம்ப அழகு. ஆனால் இவர் என்ன சொன்னார், இவங்க கைபேசியிலே காணாமல் போயிறாங்க சார், மது விரும்பிகளாக இருக்காங்க சார். அறிஞர் அண்ணா சொன்னார், மேலை நாடுகளில் மனிதன் மதுவை குடிக்கிறான், நம்ம நாட்டில் தான் மதுவே மனிதனை குடிக்கிறது, அவ்வளோ மூழ்கி இருக்கு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி அது இன்றைக்கி இத்தனை வருஷம் கழிச்சு நிதர்சனம் ஆகி போச்சு. நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது சார். மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு தான் மனுஷன் எல்லா சீவராசிக்கும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று தெரிகிறது. காலையில் பறவை பறந்து போயிட்டு அழகாக சந்தோஷமாக வருது. ஆனால் மனுஷனை தவிர எந்த பறவைக்காவது சுகர் வந்திருக்கா? எந்த ஆட்டுக்குட்டிக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? இல்லை ஒரு எருமாட்டுக்கு நுரையீரல் பிரச்சனை வந்திருக்கா? ஏன் அதுக்கெல்லாம் வரலைன்னா, காலையில் உட்காந்து எந்த ஆட்டுக்குட்டியாவது யோசிக்குதா, நாளைக்கு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கவலைப்படாது. குருவி என்னைக்காவது குப்புற குழந்தை யோசிச்சிருக்கா? இஎம்ஐ வண்டி எடுக்க வந்துடுவாங்க. அது மாதிரி தினந்தோறும் இந்த நாள், இந்த இடம், இந்த நேரம், இந்த ஊர் சந்தோஷம் நினச்சி வாழ பழகணும் என்றால் தினந்தோறும் நம்மளுக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்பொழுது இதே வேகத்தோடு நம்முடைய நாகர்கோவில் மலர்விழி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு அழைக்கிறோம். ஆகஸ்ட் 15 இந்த சுதந்திர திருநாள் நமக்கு எதை பெற்று தந்தது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கும் போது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அருமையாக சொல்லுவார், இந்த சுதந்திரம் நமக்கு எதை பெற்று தந்தது என்று சொன்னால், எண்ணும் உரிமையை, எழுதும் உரிமையை, பேசும் உரிமையை, பிறரை பற்றி ஏசும் உரிமையை பெற்று தந்ததுதான் இந்த சுதந்திரம் என்று சொன்னால், அந்த சுதந்திரத்திற்காக போராடிய அனைத்து தியாகிகளுக்கும் வீர வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுவோம். உண்மையிலே எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையான ஒரு தலைப்பு. சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியா தவறான்னு கேட்டிருக்கீங்க. நாளைய மன்னர்கள் என்பது தவறுதான் என்று நாங்க 2 பேரும் பேச வந்திருக்கோம். அவர் பேசிட்டார். ஆமா, அன்னபாரதி அவர்கள் மிக அழகாக பேசினாங்க. முதல்ல வரும்போதே தமிழின் பெருமையை சொன்ன அன்னபாரதிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஆனா இன்றைக்கு உண்மையிலே 2 மலையாள சந்திச்சுக்கிட்டா மலையாளத்துல பேசுறான், 2 ஆங்கிலேய சந்திச்சுக்கிட்டா ஆங்கிலத்துல பேசுறான். ஆனா 2 தமிழை சந்திச்சுக்கிட்டா ஆங்கிலத்துல பேசுறான். இது எங்கெங்க தமிழை வளர்க்கிறது? ஒரே கேள்வி, செருப்பு அடிச்ச மாதிரி வந்து உட்காருங்க. அருமையா ஒரு கவிஞன் பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்புங்க, 7:45 பஸ்ஸுக்கு. கவிஞனுக்கு பாரதி பிடிக்கும், பாரதிக்கு தமிழ் பிடிக்கும், தமிழுக்கு தமிழன் பிடிக்கும், தமிழனுக்கோ ஆங்கிலம் பிடிக்கும் என்று சொன்னால் தமிழை நீங்கள் வளர்க்கிறீர்களா இளைஞர்கள்? அதனால்தான் நாங்க சொன்னோம், இல்ல தமிழை வளருங்கன்னா இது வருங்க, அவங்கள தான் வளர்த்துக்கிட்டே போறாங்களே ஒழிய தமிழுக்கு அஞ்சிக்கலாம் கிடைக்கு பாவம். வெளி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நல்வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு அன்னைக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம். நீங்க அன்னைக்கு நல்ல பீரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு சொல்றீங்களே, இதுவா இந்நாட்டு மன்னர்கள்? அருமையா சொன்னீங்களே பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை பற்றி. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருங்க விருதுநகர்ல பிறந்தார். விருதுநகரில் பிறந்த பெருந்தலைவருக்கு விருது பிடிக்காது. போர்பந்தரில் பிறந்த காந்தியடிகளுக்கு போர் பிடிக்காது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த பூமிங்க இது. அப்துல் கலாம் உண்ணலாம், உறங்கலாம், உடுத்தலாம் என்று இருந்த மக்களை விழிக்கலாம், படிக்கலாம், சாதிக்கலாம் என்று சொன்ன அப்துல் கலாம். ஒரு இளைஞர் சொன்னான், ஏபிஜே அப்துல் கலாம்னா என்ன தெரியுமா நடுவர்களே? ஏன்னா அல்லாஹ், பீனா பெருமாள், ஜேனா ஜீசஸ். அப்துல் கலாம் அவர்கள் 3 மதத்திற்கும் பொதுவானவராக இருந்து வந்தாரே, இப்போது அந்த நிலைமை இருக்கிறதா? பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் வாழ்ந்த காலகட்டத்தில் கள்ளுக்கடை கிடையாது பெரியோர்களே. இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட பிராந்தி கடை இருக்கு, தனியாற்ற கல்வித்துறை போயிட்டு நாடு நாசமா போயிட்டா இல்லையா? இன்றைய இளைஞர்கள் போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய இந்த இளைஞர்களா இந்நாட்டு மன்னர்கள் நடுவர்களே? காமராஜரை பற்றி எல்லாம் அவருடைய பற்றுவத்தைன்னு சொல்கிறீங்க, அவருடைய சேவை சொல்கிறீங்க, எளிமையை சொல்கிறீங்க.
காமராஜர் பெரிய நகைச்சுவையாளர் எத்தனை இருக்கா தெரியுமா? 2 சொல்கிறேன் பாருங்க. சுந்தர்னு ஒரு போட்டோகிராஃபர் காமராஜரை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. கூப்பிட்டாரு, இங்கே வாங்குறேன், நீ எவ்வளோ நேரம் எடுத்தாலும் நீ அழகாக எடுக்க முடியுமா, கருப்பாத்தே எடுக்க முடியும், எதுக்கு போராடிக்கிட்டு இருக்க, உட்கார் பேசாமல் சொல்லியிருக்காரு சார். அதே போல் அலையோசி பத்திரிக்கையில் ஒரு நிருபர் வந்திருக்கார் காமராஜர்கிட்ட பேட்டி எடுக்க. அவர் சேரில் உட்காரம்னு விழுந்துட்டார். அந்த அலையோசி பத்திரிக்கையிலேருந்து வந்தவர், என்ன அலை ரொம்ப அடிச்சிருச்சோ அப்படின்னு. சரிங்களா? இதெல்லாம் எங்கள் பட்டிமன்றத்தில் மட்டும்தான் வித்தியாசமான தகவலை நீங்கள் வாங்க முடியும். கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, காமராசருக்கு பிறகு அணையும் இல்லை என்று சொல்லுவார்கள். அருமையா சொன்னாங்க. குந்தி தேவி கர்ணனை பெற்று ஆற்றிலே விட்டாள், சிவகாமி அம்மையாரோ காமராசரை பெற்று இந்த நாட்டிலே விட்டாள் என்று சொன்னார். மக்கள் சுகம் வேண்டி எல்லோ மணமுடிக்க மறந்தவரே, காந்திஜியும் நேருஜியும் காட்டும்படி நடப்பவரே, விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேந்தி நடந்த கதை குவலயமே மணக்குதையா, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. இன்றைய இளைஞர்களிடத்தில் உழைப்பு இருக்கிறதா? நல்லா படிக்கிற இளைஞர்கள் நம்ம நாட்டுக்காக வேலை செய்கிறார்களா? எங்க அன்னபாரதி சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறீர்களே, நீங்கள் இந்நாட்டு மன்னர்களா வெளிநாட்டு மன்னர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. இன்றைய இளைஞர்கள் விவசாயம் படிக்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. பைக் எடுத்துட்டு 100ல போறான், வரும்போது 108ல வரான் நடுவர் அவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க தங்கச்சி சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, உங்களை விட உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகள். ஆமாங்க, உங்களை விட உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகள் தான். எப்ப தெரியுமா? நீங்க 18 வயசுக்கு கீழே உள்ள பொம்பளை பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க, அப்ப புத்திசாலி. தயவு செய்து 18 வயசுக்கு கீழே உள்ள ஆண் பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்காதுங்க, அப்ப புத்திசாலி. படிக்கிறான் சொல்றீங்களா, என்ன படிக்கிறான்? ஒரு பையன் கேட்டடே, உங்க வகுப்புல நல்லா படிக்கிறது யார்தான்? எங்க வாத்தியார் தான் அப்படிங்கிறான். உங்க ஸ்கூல்ல சுமாரா எத்தனை டீச்சர் இருப்பாங்கன்னு? எல்லா டீச்சரும் சுமாரா தான் இருக்காங்க, இப்ப என்ன அப்படிங்கிறான். வாத்தியார் கேட்டாடே, நீ படிச்சு முடிச்சோன்னா என்ன ஆக போற? சார், நான் உங்க மருமகன் ஆக போறேங்க ஒருத்தரை. ஒரு செடியில் பூக்கும் பூவை விட ஒரு நொடியில் பூக்கும் காதல் அழகானது அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதினான். இப்ப கூட இசைஞானி இளையராஜா 80 வயசுல ஒரு பாட்டுக்கு இசையமைச்சிருக்கார். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்தில்ல, என்னோட கலக்குது நேசத்தில்ல. இந்த பாட்டு அழகா இருக்குல்ல? ஒரு பையன் இந்த பாட்டை ஒரு பிள்ளைய பார்த்து பாடுறாங்க. சித்ரா மாதிரி ஒரு பிள்ளை நல்ல குண்டா இருக்கு, அந்த பிள்ளைய பார்த்து பாடுறான். வழி நெடுக காட்டு பண்ணி காட்டு பண்ணி காட்டு பண்ணி. என்ன எங்க அணியை எதிரணியை தாக்குறதுல உனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த பாட்டை அவங்களுக்காகவே நீங்க எழுதிட்டு வந்த மாதிரி தெரியுது. அடுத்து நீங்க ஒன்று ரெடி பண்ணிக்கங்க. மலை விழி ஏதோ ஒன்று போட்டு வைங்க. இன்னைக்கு காதல் திசை மாறி போய் கொண்டிருக்கிறதே. ஒரு மாணவன் இல்லை, நீங்க சொன்ன உண்மை மேடம். இப்போ அருப்புக்கோட்டையில் அந்த டீ சாப்பிட்டு வாரேன், குப்பு குப்பு குப்புன்னு ஒரு 7 பேர் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுத்தாங்க. பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு சந்தோஷம். காரில் ஏறும்போது ஒருத்தர் வந்தேன், என்ன 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 அப்படின்னு 4 செல்ஃபி எடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன். சார், 1 மணி நேரம் அதிர்ச்சியிலே நான் இருந்தேன். எடுத்துட்டு கேட்குறேன், ஆமாம் நீங்கள் யாருண்ணே அப்படின்னா, இந்த வாரண்டா தம்பி, நான் அந்த பிளம்பிங் வேலைக்காக வந்திருக்கேன்டா, மாநகராட்சியில் ஏதோ பைப்பு தோன்றாங்களாம், அண்ணன் சிவபிரசா அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அதுக்காக வந்திருக்கேன்டா. என்னையும் சேர்த்துக்கண்ணே கூட. யாருன்றே தெரியாமல் 4 போட்டோம். அப்போ இளைஞர் நிலைமை எப்படி? ஒரு தெரிஞ்சு கேட்டானா தெரியாமல் கேட்டானா நடக்கும். இன்னொரு இடத்துல டீ சாப்பிட்டு இருக்கா, 2 பேர் வந்தவன், அதில் ஒருத்தர் என்னையே தெரியும் போல், மதுரமுத்துன்னு தெரியும், ஒருத்தன் தெரியல. போய்கிட்டு இருந்தவங்க சும்மா கிராஸ் பண்ணி போகலாம்ல, ஏய் இங்கே வர்றா மதுரமுத்து, அவன் இவன் வாடா டைம் ஆச்சு மதுரமுத்து குதிரை முத்துன்னுட்டு நம்ம வேலைக்கு போகிறதா நீ
இல்லை அவர் நல்லா ஜோக் அடிப்பு. என்ன ஜோக் அடிச்சு கழிச்சா நீ வேறு பார்த்த வா திட்டிக்கிட்டே போகிறாங்க சார். நான் ஏன் தெரியாட்டி விடியா நீ விடியா என் பேர் சொல்லாதே அப்படின்னு. அவர் மதுரம் இங்கே ஒரு சிரிப்பு. ஆமாம் சிரிப்பு சிரஞ்சு போயிடுவேன் நீ தொடச்சி அவன் இதை பார்த்து நீ பேசிக்கிட்டே போயிட்டாங்க சார் 1.5 கிலோமீட்டரு. அது மாதிரி சிக்கல்கள் வருது. இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியா நல்லா கவனிங்க. அதிக பேர் யூடியூப் பார்க்குறவங்க யாருன்னா 20 வயசு கீழே இருக்கவங்க. இதில் என்ன அதிசயம் தெரியுமா, ஆச்சரியம் என்ன தெரியுமா, அத்தனை பேருமே நெகட்டிவான விஷயங்களை பார்ப்பதான் விரும்புகிறார்கள் இளைஞர்கள். இன்றைய இளைஞர்கள் தான் ஹீரோன்னு என் தங்கச்சி பேசினாங்கல்ல. உண்மையான ஹீரோ யாருங்க? உண்மையிலே உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? யாரு கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறானோ அவன் தாங்க உண்மையான ஹீரோ. சோறு போடுன்னா ஒரு டம்ளர் பால் வாங்கி கொடுக்கறியா? நீங்க சொன்ன மாதிரி நடிகர்களுக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ற இளைஞர்கள் இந்நாட்டு மன்னர்களாக எப்படி இருக்க முடியும்? அஜித் வாழ்க விஜய் வாழ்கங்கிறான். அஜித் வாழ்வாருமா, விஜய் வாழ்வார். நீ வாழ்வியா? முதல்ல உன் வாழ்க்கையை யாரு பார்க்கிறது? இப்படிப்பட்ட இளைஞர்களால எப்படிங்க? யாரெல்லாம் வாழ்ந்த நாடுங்க இது? எப்படிப்பட்ட நாடு? உலகத்தில் எல்லா நாடுகளிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள், இந்தியாவில் மட்டும்தான் மனித நேயம் வாழ்ந்தது. எப்படிப்பட்ட நாடு? பாலைவனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு, ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், வீர சமுதாயமே எங்கள் கூட்டம். நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு? ஒரு காலத்துல வேர்வை வரும்படியா விளையாடுனாங்க. இன்னைக்குள்ள இளைஞர்கள் பேட்டரி லோ ஆகும் வரைக்கும் விளையாடுறாங்க. மண்ணில் விளையாடுனா ஆடை மட்டும்தாங்க அழுக்காகும். ஆனா மொபைல் போன்ல விளையாடுனா மனசு அழுக்காயிருதே இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு. இறையன்பு தான் அருமையா ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு பக்கத்தை அனுப்பி வச்சாருங்க. இன்றைய இளைஞர்களுக்கு லேப்டாப்பை அழகா மடித்து வைக்க தெரிகிறது, ஆனால் படுத்து உறங்கும் பெட்ஷீட்டை மடித்து வைக்க தெரியவில்லை. மொபைல் போனில் வருகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் அழகாக டெலீட் செய்ய தெரிகிறது, ஆனால் நாம் சாப்பிடுகின்ற தட்டை கழுவி வைக்கத்தான் அவனுக்கு தெரியவில்லை. ட்ரெயின் டிக்கெட் புக் செய்ய தெரிகிறது, ஆனால் ரயிலில் தன் முன் இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற பயணியை பார்த்து புன்னகைக்கத்தான் அவனுக்கு தெரியவில்லை. முகநூலில் முகம் காணாத நண்பர்களோடு பேச தெரிகிறது, ஆனால் தன் அப்பா அம்மாவோடு 5 நிமிடம் பேசத்தான் அவனுக்கு தெரிவதில்லை என்று இறையன்பு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள் சுதந்திர இந்தியாவில் இந்நாட்டு மன்னர்கள் என்பது தவறுதான் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, தவறு. மன்னர்கள் ஆவார்கள் இளைஞர் என்பது தவறு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நிறைவா, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நாங்கள் இருக்கும்போது நாங்களும் 10 பாயிண்ட் வச்சுருக்கோங்க. சரிதான், சரியான வழியில் தான் செல்கிறார்கள். அதற்கு தான் அவங்கள அந்த செஸ் வீரர்லாம் சொன்னாங்க. நாங்களும் 5-6 பாயிண்ட் வச்சுருக்கிறோம் என்று சொல்லி கன்னியாகுமரியிலிருந்து சித்ரா தேவி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்று. நடுவர் அவர்களே, சுதந்திர இந்தியாவில் இன்னைக்குள்ள இளைஞர்கள் மன்னர்கள் இல்லைன்னு சொன்னாருங்க. இன்னைக்குள்ள இளைஞர்கள்லாம் குடிக்கிறாங்க, செல்போன் பார்க்குறாங்க. வேற என்ன தவறு பண்றாங்க? குடிக்கிறாங்க, செல்போன் பார்க்குறாங்க. ஏன் சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு தெரியலையா? சேலத்துல சங்ககிரியை சார்ந்த இளைஞர்கள் ரோட்டோரத்தில் உள்ள முதியவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர்களையும் கண்டுபிடித்து குளிப்பாட்டி அவர்களுக்கு ஆடை அணிவித்து உணவளித்து அவர்களை பராமரிக்கக்கூடிய வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்க இளைஞர்கள் மன்னர்களா, மன்னர்கள் இல்லையான்னு கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்குள்ள சின்ன பசங்க எல்லாம் செல்போனுக்கு அடிமையாகல. நடுவர் அவர்களே, அப்பா சொல்ல கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்பா சொல்ல கேட்கிற பசங்க இருக்காங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் ரோட்ல விழுந்து கிடக்குங்க. 1 லட்சம் ரூபாய் ரோட்ல விழுந்து கிடக்கு. ஒரு சின்ன பையன் தெருவழியா போனவன் அந்த 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகல, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததும் அந்த பையனை போலீஸ்காரர் பார்க்கிறாரு. அவனுடைய சட்டைகளும் ஆடைகளும் கிழிந்து இருக்கு. ஏண்டா, இந்த 1 லட்சம் ரூபாயை நீ வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது,
சைக்கிளில் ஜாக்கெட்டு பிட்டு கொண்டு போய் ரோட்டோரமாக தெருவோரமாக கூவி கூவி விற்கக்கூடியவர் தான் எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்தவர் பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி சொல்லி என்னை வளர்த்தார். அதனால் அந்த 1 லட்சம் ரூபாயை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னா அந்த இளைஞன் இன்னைக்கு மன்னர் இல்லையா? நடுவர் அவர்களே, புதுக்கோட்டையில் ஜெயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு அமெரிக்க நிறுவனம் நடத்திய கட்டுரை போட்டியில் 4000 மாணவர்கள் கட்டுரை எழுதுகிறார்கள். அந்த 4000 மாணவர்களில் முதல் மாணவியாக வெற்றி பெறுகிறாள் ஜெயலட்சுமி என்ற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நாசா நிறுவனத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை அந்த அமெரிக்க நிறுவனம் கொடுக்குது. ஆனால் அமெரிக்க நிறுவனம் நம்ம நாசாவுக்கு போகணும்னு வைங்களேன், அது நம்ம சொந்த செலவில் தான் போகணும். அதுக்கு அந்த ஏழை பொண்ணுக்கு காசு இல்லை. எல்லாரும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அந்த பொண்ணு ஏழைன்னு தெரிஞ்ச உடனே 1,70,000 அந்த பொண்ணுக்கு தேவைப்பட்டுங்க. தேவைப்பட்ட நிதியை எல்லோரும் அந்த பொண்ணுக்கு கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் கிராமாலயான்னு ஒரு தொண்டு நிறுவனம் வந்து உங்களுக்கு நான் வீடு கட்டி தரவா, உங்களுக்கு தேவையான பணத்தை தரவா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஐயா எனக்கு தேவையான நிதியெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, நீங்கள் எனக்கு வீடு கட்டி தர வேண்டாம், எனக்குன்னு எதுவுமே தர வேண்டாம், நான் குடியிருக்கக்கூடிய என்னுடைய கிராமத்துக்கு கழிப்பறை வசதி செய்து தாருங்கள் சொல்லி இன்னைக்கு கிராமத்துக்கே கழிப்பறை வசதி செய்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு மன்னர் இல்லையா? ஏம்மா எங்க ஊர் தான் நம்ம வந்து இதெல்லாம் எங்க படிச்ச? ஏன் எங்க ஊர் தான் வந்து சிஞ்சன காஞ்சின புள்ளி பாட்டு கட்டிட்டு வந்தீங்க, சங்ககிரி போறீங்க, திடீர்னு இங்கிட்டு வத்தலை கொண்டு பக்கம் போறீங்க. லொக்கேஷன் மாறிக்கிட்டே, புதுக்கோட்டை அடுத்து என்ன பட்டுக்கோட்டையா? இல்ல வயநாடு. வயநாடு டக்குன்னு அங்க போயிடுச்சு லொகேஷன். நடுவர் அவர்களே, கேரளாவில் இப்போ வயநாட்டில் நிலச்சரிவு, ஒரு 400 பேர் மண்ணுக்குள்ள புதையுண்டு இறந்துட்டாங்க. இந்திய ராணுவம் வந்து புதையுண்ட மக்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ரியான்கிற ஒரு பையன் அந்த ராணுவத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறான். என்ன எழுதுறான் தெரியுமா? ராணுவ வீரர்கள் எங்களது மக்கள் மண்ணில் புதையுண்ட மக்களை தேடி கண்டுபிடித்து காப்பாற்றுவதை பார்த்தேன், நான் பெருமை அடைந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த ராணுவ வீரர்கள் திடீரென்று கெட்டக்கூடிய பாலத்தை பார்த்தேன், வியப்படைந்தேன். ஆனால் பசிக்கு அவர்கள் சாப்பிட்ட பிஸ்கட்டை பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன். நான் ஒரு உறுதிமொழி எடுத்தேன், நானும் பெரியவனான பிறகு இந்த இராணுவத்தில் சேர்ந்து என்னுடைய தேசத்து மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் உறுதிமொழி எடுக்கிறான்னா அவன் மன்னனா மன்னன் இல்லையான்னு கேட்கிறேன். நடுவர் அவர்களே, அதுலயே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் என்ற ஊர்ல விக்னேஸ்வரன் ஒரு பையன் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சோலார் மூலமா 30 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ஒரு சைக்கிளை கண்டுபிடிச்சிருக்கானா அந்த மாணவன் இன்னைக்கு மன்னனா மன்னன் இல்லையான்னு கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்கள் அத்தனை பேரும் சாதிக்கத்தான் துடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர குடிக்க அடிமையாக துடிக்கவில்லை. நடுவர் அவர்களே, மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் இல்லை, முயற்சி செய்து கொண்டிருப்பான் தெரியுமா, அவன்தான் மனிதன். நடுவர் அவர்களே, அடுத்தால எங்க நாகர்கோவில் வருதா? ஆமா, நாகர்கோவில்ல 2012ஆம் ஆண்டு தூப்புக்காரி என்ற நாவலை மலர்மதி என்ற ஒரு பொண்ணு எழுதினான். அந்த மலர்மதி பொண்ணு சாகித்ய அகாடமி விருதுக்கு அவளை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ அவட்ட பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்க எப்படி இந்த தூப்புக்காரி நாவலை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? என்னுடைய அம்மா ஒரு துப்புரவு பணியாளர், எங்க அம்மா படக்கூடிய கஷ்டத்தை என் கல்வியின் மூலமாக நான் இன்று தூப்புக்காரி என்ற நாவலாக வடித்திருக்கிறேன், சாகித்ய அகாடமிக்கு நான் தேர்வாகி இருக்கிறேன் சொன்னான்னா இத்தகைய இளைஞர்கள்லாம் இன்னைக்குள்ள மன்னர்கள். நடுவர் அவர்களே, எப்பவுமே செல்போன்ல ஆபாசத்தை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அல்ல. இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நம்மால் செய்யணும்னு சொல்லி உணர்ச்சி துடிப்போடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் எங்களுடைய இளைஞர்கள். நடுவர் அவர்களே, அந்த இளைஞர்கள்லாம் கண்ணுக்கு தெரியல. இங்க வந்து சித்ராவை பார்த்த உடனே வழிநடுக காட்டு பண்ணின்னு பாடினானா. எங்க அவனுக்கு சாதிக்கிறதுக்கே நேரம் இல்லைங்க, என்ன பார்த்து பாடுறதுக்கு நேரம் இருக்குமா? நடுவர் அவர்களே, வகுத்தறிச்சலோட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல நான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவு கேட்டாலும் இங்க கொடுக்க போறது இல்ல. நீங்களும் பாக்குற 4 வருஷம் நான் கேட்கிறேன் அவங்க 100 ரூபா கூட கடன் தர போறது இல்ல. என்னத்த நீங்க கேட்குறீங்க? நடுவர் அவர்களே, அதிலேயே சர்வதேச பல்கலைக்கழகங்கள்
இடையேயான ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய போட்டி, மகளிருக்கான போட்டி நடக்குது. நீங்க பொதுவா பட்டிமன்றத்தில் டங்கா டுங்கா டவுட்டுக்காரி பாட்டு தானே பாடுவீங்க, என்ன சர்வதேச லெவல்ல இப்ப விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? மகளிருக்கான துப்பாக்கி சுடக்கூடிய போட்டியில 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த இளவேனில் வாலறிவன் என்ற பொண்ணு இன்னைக்கு தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கான்னா இப்படி சாதிக்க துடித்தவர்கள் தான் எங்களுடைய இளைஞர்கள். நடுவர்களே, இந்த இளைஞர்கள் இந்த சுதந்திர இந்தியாவில் இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது தவறு அல்ல, சரியே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வருஷத்துக்கு 1,70,000 இன்ஜினியர்கள் உருவாகிறாங்க. உருவாகி என்ன பிரயோசனம்? நீங்கள் சொல்லலாம், அன்னைக்கெல்லாம் ஒரு இன்ஜினியர் கார் வீடுப்பா, பம்ப் செட் கார் வீடு, இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரை பக்கம் சைக்கிள் கார் வீடுன்னு சைக்கிள் வச்சு கொண்டாடுவாங்க. இன்ஜினியர் வீடுன்னு ஒரு மரியாதை கொடுத்த காலம் போய் இன்றைக்கி 1,70,000 பேர் இன்ஜினியராக வருஷத்துக்கு வெளியே வர்றாங்கன்னா அப்போ இளைஞர்கள் என்ன மன்னர்கள் ஆவதற்கான வழி இல்லையா? மன்னர்னு சொல்கிறதுல என்ன குறைவா அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டி. ஆனால் இந்த கோஷ்டி என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா சார்? தினந்தோறும் தான் பார்க்குறீங்களே, வாத்தியாரை நிற்க விட்டுட்டு டேபிள் மேலே எழுந்திரிச்சு ஆடுறாங்க சார், வாத்தியார் தலையில் கொட்டுறாங்க சார். ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன மரியாதை தெரியுமா சார்? நான் இந்த போதை வஸ்து ஒரு போலீஸ் என்கிட்ட சொன்னார்னு சொன்னேன் பார்த்தீங்களா சார்? நான் கேட்டேன், இப்படி கொடுமையாக இருக்கானே பாருங்கள், சிவகாசியில் ஒரு கல்லூரியில் அந்த பொட்டலத்தை வாங்கி வியாபாரம் பார்க்குறேன் சார், இதெல்லாம் பார்க்குறீங்களா சார்? அப்புறம் ஏன் சார் கேட்க மாட்டேங்கிறீங்க சார்? போலீஸ்கார் சொல்கிறார், நாங்கள் அடிக்க முடியாது சார். ஜட்ஜு கேட்குற முதல் கேள்வி, உங்களை போலீஸ்காரங்க அடித்தாரா? முதல் கேள்வி. அடித்தாருனாலே அப்புறம் இருக்கிறதுக்கு போலீஸாக இருக்கணும். வாத்தியார் என்ன சொல்கிறாங்க, இளைஞர்கள் எப்படி, இளைஞர் மேலே தப்பு இல்லை பாருங்கள், எப்படி நம்முடைய பின்னணி எப்படி இருக்கு பாருங்கள். வாத்தியார் அடிக்கக்கூடாது. சென்னையில் வட சென்னையில் ஒரு பிடி வாத்தியார் அடிச்சிட்டாரு. அந்த பையன் இங்கேருந்தே மெசேஜ் பண்ணுறேன் அவங்க அப்பாவுக்கு, என்னை பிடி வாத்தியார் அடிச்சிட்டார். 11 ஆட்களோடு வந்து அந்த பிடி வாத்தியாரை பஸ் ஸ்டாண்டில் அடிக்கிறாங்க. இது எந்த வகையில்? அப்போ எப்படி மன்னர்களை உருவாக்க முடியும்? அவர் அடிப்பதனால் அவருக்கு என்ன 200 ரூபா சேர்த்து சம்பளம் தர போகிறாங்களா? கிடையாது. உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத இளைஞரை போன்று, இன்னும் அழுத்தி சொன்னால் தாய்ப்பாலை போன்று புனிதமான ஒரு தொழில் இருக்குன்னா அது ஆசிரியர் தொழில். தான் கூட இருந்து ஒருத்தன் மேலே வந்துட்டானா போகிறான் என் கூட இருந்தேன், அவன் நேர்வெளியில் வரல மாப்பிள்ள, மேற்படி தள்ளி விட்டான். இப்படி சொல்கிற காலகட்டத்தில் போராமல் இல்லாத ஒரு தொழில் தெரியுமா? அதுவும் வாத்தியார். என்கிட்ட படித்த பையங்க, இந்த முத்து டிவியில் பேசுகிறாரில்ல என் பையன் சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் கூட சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா? போராமப்படாத விஷயம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நீங்கள் பிரதமர் பதவின்னு சொன்னப்போ, எனக்கு எதுக்குங்க பிரதமர் பதவி? நான் இதே பேராசிரியர் இருந்து கொண்டு நான் பல்வேறு பேராசிரியர் உருவாக்கப் போகிறேன், பல்வேறு பிரதமர்கள் உருவாக்க போகிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்படி அல்லது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கா சார்? இளைஞர் செய்கிறாங்களா? அதெல்லாம் சொன்னாங்க, யாரெல்லாம் வாத்தியார்ட்ட அடி வாங்கலையோ அந்த பசங்கள்லாம் எதிர்காலத்தில் போலீஸ்ட்டு அடி வாங்குகிற சூழலுக்கு வருவாங்க. ராக் பெல்லர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் உலகத்தில் அவர் ஒரு விமான பயணம் 1:30 மணிக்கு பயணம் ஆகுது. பக்கத்தில் இருக்க இளைஞன் கேட்குறேன், ஐயா நீங்கள் பெரிய கோடீஸ்வரர், எதுக்கு இந்த நேரத்தில் பயணம் செய்யணும், ஓய்வு எடுக்க வேண்டியானா உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல. அதுக்கு அவர் திரும்பி சொன்னார், தம்பி எல்லாம் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க, தமிழில் பேசலை அவர், நான் எனக்கு தெரியான்றக்காக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிற தம்பி, என்கிட்ட இல்லாத ஓன்ட்ட ஒன்று இருக்குது தம்பி. ஐயா நான் போய் என்ன 24 வயசு மதிக்கக்கூடிய இளமை அற்புதமான விஷயம் ஓன்ட்ட இருக்குது தம்பி, அது மட்டும் என்கிட்ட இருந்தால் இன்னும் நான் எவ்வளவோ உயரத்தை தொடுவேன் சொல்கிறார். ஒவ்வொரு ஆள்கிட்டும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிறேன் சார். இன்றைக்கி இளைஞர் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுங்களேன், என் நண்பரை ஒரு 4 இடத்துல சேர்த்து விட்டு 1 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறான். நல்லா கவனிங்க, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் நிறைய இடங்களில், என் வீட்டை ஒட்டி இருக்கிற அந்த ஹைவேஸ் ரோட்டில் ஒரு கடையில் 5 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்மால் எங்கே போனார் அப்படின்னா, இவர் சொன்ன மாதிரி தான், சனி ஞாயிறுனா மேற்படி விஷயம் கேட்குறது, போனஸ் கேட்குறது. திருப்பூரில் 70% அவங்க இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறான் சார். 10க்கு 10 ரூமில் 7 பேர் தங்குறான். பொறுமை இருக்குது, அதனால் அவன் செய்கிறான். நீங்கள் வட இந்தியாவில் போய் ஒரு நாள் வேலை பார்க்க முடியுமா? இளைஞர் எல்லாத்தையும் விட்டு பிற்காலத்தில் வேலை இல்லாத சூழலுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கும்போது இவர்களை எப்படி நீங்கள் மன்னர்கள் என்று சொல்வீர்கள்? பார்த்தீங்களா? என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறான் சார், கடுமையாக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சரி கோஷ்டி மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப இன்னொன்று, நிறையா பேர் டிப்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். நம்ம மேடம் சொல்லிட்டு தான் இருக்கும். நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத மாப்பிள்ள அப்படின்பான்.
அதுக்கு அடுத்து பூரா அட்வைஸாக தான் இருக்கும். சரிங்களா? நான் பெருமைக்காக சொல்லலை அப்படின்னா அடுத்து வரப்புறம் பெருமையாக வரப்போகுதுன்னு அர்த்தம். என்கிட்ட ஒருத்தன் டிப்ஸ் கொடுத்தேன். ஒருத்தன் பேனா கிட்டேன் பேங்கில், நான் இப்படி கொடுத்தேன். என் பக்கத்தில் என்ன பிழைக்க தெரியாத இருக்கீங்க, பேனா கிட்டேன்னு அப்படியே கொடுக்குறேன், மூடியை எடுத்துகிட்டு கொடுங்க சார், கொண்டு போயிடுவாங்க. அழகான டிப்ஸ். அவர் பேச்சை 3 வருஷமாக ஃபாலோ பண்ணேன். அதனுடைய விளைவு எங்கள் வீட்டில் இப்போ 600-800 மூடி மட்டும் இருக்கு. சரிங்களா? டிப்ஸ் கொடுக்குற ஈஸி, அதை கடைபிடிக்கணும்ல. நம்மால் முரண்பாடாகவே நிறைய விஷயம் பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? எங்கள் பாட்டியெல்லாம் பூனை குறுக்க வச்சுன்னா பள்ளிக்கூடம் போகாதரா அப்படின்னும். பூனை குறுக்க போனால் அபசகுணம். அதே நேரத்தில் கழுதையை பார்த்தா யோகம் வரும், என்னை பார் யோகம் வரும் கடையில் ஒட்டி வச்சுருக்கேன். என்னை பார் யோகம் வரும்னு சொல்கிற கழுதையை சொல்கிறியா, ஏன் வீட்டில் 2 கழுதை வளர்த்தா என்ன? அபசகுணம் சொல்கிற பூனையை வீட்டில் வளர்க்குறேன். இந்த மாதிரி நான் சொன்னால் எதுக்கு இவருக்கு இந்த தேவையில்லாத பேச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு தான் நான் தலைப்பை மட்டும் சொல்லிட்டு பேசாமல் போயிடுவேன். நிறையா விஷயம் முரண்பாடாகவே இருக்குது சார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? பேருக்கு அவனுக்குமே சம்மந்தம் இருக்காது. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடிடும். நாங்கள் அப்படி ஒரு நகைச்சுவை நிறையா வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக போகணும். அதே போல் நீங்கள் குழந்தைக்கு எப்படி சுயம்பாக வருகிறான்ன்றா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது சார். நம்ம என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. படிப்புன்னு வெறும் ஏட்டுக்கல்வியோடு நிற்கிது. ஆனால் லிடியன் அப்படின்னு ஒரு பையன் பிறந்தோன்னா அவங்க அப்பா நாதஸ்வரம் வித்துவான். நாதஸ்வரம் வாசிக்கும் போது அவன் பிறந்தான். அதனால் அவன் பேரில் லிடியன் நாதஸ்வரம்னே வச்சார். என்னாச்சு தெரியுமா? 10 வயசு 12 வயசுலேயே 8 கோடி ரூபா பரிசு வாங்குற அளவுக்கு அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியை நடத்தி பரிசு வாங்கி. நம்ம பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறதா பார்த்தீங்களா? சில வீட்டில் என்ன ஆகும், எங்கள் அப்பாவுக்குலாம் நான் மேடேறி பேசுகிறது பிடிக்காது. அவர் ஒரு பெரிய காங்கிரஸ்வாதி. ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி இறந்தக்கெல்லாம் முட்டை போட்டார். அவருக்கு இந்த நடிப்பு சினிமா அதே பிடிக்காது. அவருக்கு தெரியாமல் தான் போகுது. இருந்தாலும் அவர்கிட்ட சில விஷயம், அவர் வேலை பார்த்து செவரக்கோட்டை ஊரில் ஒரு குரங்கு ஒன்று செத்து போச்சு. என்னப்பா அது எப்படி விடக்கூடாதுப்பான்னு சொல்லி அந்த இடத்துல போச்சு. அந்த இடத்துல கோயிலே கட்டினார் சொந்தமாக, ஆஞ்சநேயர் கோயில். பார்த்தீங்களா? காரணம் நம்ம எல்லாத்தையுமே வெளிநாட்டை பாருங்கள், கார்ல் மார்க்ஸை பாருங்கள், லெனினை பாருங்கள், எடிசனை பாருங்கள். ஏன் வெளிநாட்டிலே சொல்கிறீங்க சார்? உங்களை சுற்றியே நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு. ஏன் இதே விருதுநகரில் காமராஜரை விட எளிமையான மனிதன் உலகத்தில் ஒரு ஆள் உண்டா? யோசிச்சு பாருங்கள். நண்பர், அவர் கூட படித்த நண்பர், பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கான்னு வரணும். அதெல்லாம் நேரமில்ல, வர முடியாது. இல்லை வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கு. நேரமில்ல சொல்லிட்டார். கரெக்டாக 8 மணிக்கு கார் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் நிற்கிது. பதறிப்பே அவர், என்னப்பா வரலன்னு சொன்னால் திடீர்னு நான் வர்றேன்னு சொன்னால் என்ன செய்வேன்? போஸ்ட் அடிப்பேன், ரேடியோ அடிப்பேன், வாழை மருந்து தட்டுவேன், வெடி போடுவேன், உனக்கு செலவு. ஏற்கனவே பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன். இப்படி ஒரு முதல் வச்சு நீங்கள் பார்க்க முடியுமா சார்? காமராஜர் வர்றது தெரிஞ்சு ஒருத்தர் ரயில்வே கேட்டை போட்டான். முதலமைச்சர் தெரிஞ்சும் இறங்கி பின்னாடி, முதலமைச்சர் உள்ளே இருக்காரு, என்ன நீ கேட்ட போட்டிருக்க சார்? எது போட்டால் ஏன் வேலை போயிடும் சார் அப்படின்னா பின்னாடி இருந்து உட்கார வச்சேன். உட்காரு, அவன் வேலை அவன் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி செஞ்சு தான் நீங்கள் எல்லாரையும் ஏமாத்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நேர்மையாக எளிமையாக யோசிச்சு பாருங்கள் சார். ஒரு சில்வர் கிளாஸை தூக்கிட்டு வந்துருச்சுங்க அவங்க அம்மா. சென்னைக்கு காமராஜரை பார்க்க போனப்போ அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, சில்வர் கிளாஸ் ஒன்று குறைய எடுத்துகிட்டு போனியா? ஆமாப்பா, முதலமைச்சர் அம்மான்னு வர்றாங்க, அவங்களுக்கு ஈய கிளாஸில் காப்பி கொடுத்தா நல்லா இருக்குமா? சில்வர் கிளாஸ். என்னையை பார்க்க வர ஈய கிளாஸில் டீ குடித்தா குடிக்கட்டும், இல்லாட்டி டீ அவங்களுக்கு கொடுக்காத, அது கவர்மெண்ட் சொத்து. சில்வர் கிளாஸ் அடுத்த தடவை வரும்போது கொண்டு வந்துடும் அப்படின்ட்டுருக்காரு. பார்த்தீங்களா? இப்படி ஒரு நினப்பு யார்? இவரை பற்றி ஒரு 2-3 விஷயம் தெரிஞ்சாலே நம்மளுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி ஒரு மனுஷர் வாழ்ந்திருக்கார். எளிமையை கற்றுக்கிறதுக்கு வெளியே போக தேவையில்லை சார். நம்மளை சுற்றி அவ்வளோ இருக்காங்க. வஉசி பக்கத்தில், வஉசி ஜெயிலில் இருக்கும்போது எழுதுகிறார் ஒரு கடிதம். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், சொந்தமாக கப்பல் வாங்கினவர். என் தம்பி கொஞ்சம் நேர்த்தியாக உடை உடுத்துன்னு ஆசைப்படுவேன். அவன் இப்போ எங்கேயோ கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். யாராவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வேட்டி ஒன்று வாங்கி கொடுங்க. அதில் பசி பொறுக்க மாட்டேன். யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஜெயிலில் இருந்து செக்கு இழுத்துக்கிட்டு சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு யாருக்கா போனார்? பார்த்தீங்களா? அது மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கி ஒரு ஆள். நீங்கள் விவேகானந்தர் சொல்கிறீங்க, விவேகானந்தர் 100 இளைஞர்லாம் கொடுன்னு சொன்னார். அது மாதிரி அவர் இப்போ எல்லாமே விவேகானந்தர் 100 இளைஞர் என்னிடம் கொடுங்கள் அப்படின்றார். இன்றைக்கி 100 இளைஞர் ரெடியாக இருந்தால் கூட ஒரு விவேகானந்தர் இருக்கார போல நம்மளுக்கு. பார்த்தீங்களா? நாங்கள் ரெடியாக இருக்கோம் சொல்கிறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அப்படி சொல்லி
2 பேரும் மாறி மாறி கொந்தளிச்சா கூட பட்டிமன்றத்தில் எனக்கு முறையாக இப்போ என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, முறையாக உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ இருக்க சூழலையும் இந்த போதை வஸ்துக்களும் விழிப்புணர்வு இல்லாத சூழலும் பார்க்கும்போது அப்பா அம்மா பேச்சு கேட்காதப்ப இந்த வீலிங் பண்ணுற நவீன வாழ்க்கை வாழ்கிற ஆசைப்படுற இளைஞர்கள் சொகுசாக இருக்கணும், 2 வீலர் இருக்கணும், அப்பா என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கையில் காஸ்ட்லியான ஃபோன் இருக்கணும் நினைக்கிறியே, உழைக்கணும் ஒரு இளைஞனாவது நினைக்கிறியா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கும்போது இவர்களெல்லாம் எதிர்காலத்தில் மன்னர்கள் ஆவார்கள் என்பது தவறுன்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் ஒரு பட்டிமன்றத்தில் நெகட்டிவாக, ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே நல்லதுக்கு காலம்னு ஒரு படம் வச்சாங்க தலைப்பு. எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் நல்லதுக்கு காலம்னு வைக்காதீங்க, தலைவரே அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவான், அதை திருடாதேன்னு அந்த படத்துக்கு தலைப்பு வைங்கன்னு சொன்னார். அது மாதிரி பட்டிமன்றத்தில் கூட சொல்லணும்னு தோணா கூட சொல்ல முடியாது, நெகட்டிவாக இருமுன்றக்காக இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற வழியை பின்பற்றினாலே போதும். பில்கேட்ஸ்கிட்ட 38% இந்தியருக்கு நீங்கள் வேலை தர்றீங்க அமெரிக்காவில், நம்ம இளைஞருக்கு வேலை தர மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? இந்திய இளைஞர்கள் நல்ல உற்சாகம் மிகுந்தவர்கள், 18 மணி நேரம் வேலை செய்யினா கூட செய்யக்கூடியவர்கள், ஆற்றல் மிகுந்தவர், யோசிக்கும் திறன் உள்ளவர்கள். அதனால தான் 38 40-50% கூட நான் கொடுப்பேன். அதுக்கு மீறி நீங்கள் எங்களுடைய சாஃப்ட்வேர் நிறுவனத்துக்கு நடத்த அனுமதி இல்லை என்று சொன்னால் என்னுடைய நிறுவனத்தை இந்தியாவுக்கே மாற்றிக்கிறேன்னு சொல்லி நம்ம பெருமையை, நம்ம இளைஞன் பெருமையை பில்கேட்ஸ் அவர்கள் அமெரிக்காவில் சொல்லியிருக்காருன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் இளைஞருடைய திறமை. அவர் கண்டுபிடிச்சிருக்கார் பார், விஷயம் இருக்குது சார். அவர் சரியான வழியில் வழி நடத்தி பயன்பட்டார்கள் என்றால் நம்ம வல்லரசு என்ன அடுத்த மன்னர்கள் என்று சொல்வதில் சிறிதளவும் சந்தேகமில்லை சொல்லி, இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சி பார்ப்பது மூலமாவது கொஞ்சம் இந்த கைபேசியெல்லாம் குறைச்சிட்டு புத்தகங்கள் வாசிக்க பழகிறதும். முன்னாலாம் பாருங்கள், காட்டுக்குள்ளே ஒரே ஒரு சாமியார் எங்கேயாவது உட்காந்து தியானம் பண்ணுவார். அப்படின்னா யாரோ ஒரு ஆளுக்கு டென்ஷனை குறைக்கிறதுக்கு தியானம் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. இன்றைக்கி தியான கிளாஸ் நடக்குது, தியான வகுப்பு நடக்குது, யோகா கிளாஸ் நடக்குன்னா எவ்வளவு டென்ஷன் பாருங்கள், அத்தனையும் கூடிடுச்சு. அதனால் புத்தகங்கள் வாசிப்பது மென்மையை தரும், மேன்மையை தரும். அதெல்லாம் இளைஞர்கள் கைபேசியை குறைத்து கொண்டு இதில் கவனம் செலுத்தினால் நீங்கள் சொன்ன மாதிரி நாளைய மன்னர்கள் என்பது சரியே என்று சொல்லி அதற்கு இன்னும் வேகம் காட்ட வேண்டியிருக்கு, முன்னோர்கள் வழி நடத்த வேண்டியிருக்கு, ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்து நடந்தால் நாம் இந்த தலைப்பு சரியாக இருக்கும் என்று சொல்லி ஏறக்குறைய அன்பு இளைஞர்கள் அதை செய்வார்கள் என்று இந்த அருமையான சுதந்திர தின நல்வாழ்த்தில் கேட்டுக்கொண்டு எங்களுடைய பட்டிமன்றத்தை அருப்புக்கோட்டை மக்களோடு நிறைவு செய்வதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.